கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யோவான் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். John the Gospel chapter 8 verse ஒரு குழந்தை 23. கன்சீவ் ஆயிச்சுன்னா தமிழ்நாட்டு சொல்லுவாங்க ஒரு குழந்தை உண்டாயிருக்குன்னு. அதே போல பைபிள்லயும் உண்டான அந்த தன்மை வார்த்தையை உபயோகப்படுத்தினதை பல இடங்களில் நாம் பார்க்கலாம். Even as a child is born, this same word is used even in the Bible. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. இயேசு தன்னை குறித்து எவ்வளவு தெளிவாக சொல்றார். நான் உண்டானது தாழ்வில் இல்ல, உயர்வில் இருந்து உண்டானவன். See how clearly Jesus mentioned that I am from above and not beneath. இப்படி நம் வேதத்துல சில வார்த்தைகளை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். Likewise clearly we understand certain words from the Bible. காயினை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது About Cain we read in the word of God. அவன் பிறந்த பொழுது தேவனால் ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று அந்த தாய் சொல்லுகிறார். That when he was born, the mother said, I beget from the Lord. ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் தீங்காக அமைந்த பொழுது, But when his activities were wrong, 1 யோவான் 3:12 பார்க்கும் பொழுது, we read in 1 John 3:12. காயின் பொல்லாங்கினால் உண்டாயிருந்து பொல்லாங்கானவைகளை செய்து தன் சகோதரனை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says Cain was of that wicked one and slew his brother. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? From this what do we understand? பொல்லாங்கனால் உண்டானவர்கள் இருக்கிறார்கள், தாழ்விலிருந்து உண்டானவர்கள் இருக்கிறார்கள். There are the people who are of the wicked one, who are of beneath. பொல்லாங்கனால் உண்டாயிருந்தால் நீ சகோதரனை பகைப்பாய். If you are of the wicked one, you will hate your brother. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to John the Gospel 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று இயேசு பேசுகிறார். Jesus said, Ye are of your father the devil. நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள், Ye are of the devil. நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், Ye are of beneath. நீ பொல்லாங்கனால் உண்டாயிருந்தவன். Ye are of the wicked one. இவைகள் எந்த அடிப்படையில இயேசு சொல்லுகிற வார்த்தைகள்? On what basis did Jesus say this? அவருடைய பிறப்பின் தன்மையில் உள்ள அந்த செயல்பாடுகளில் உள்ள குறைபாடுகள். And what were the lackings in the activities of their birth? ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சபையில பிறந்தான் சொன்னா, தேவனால் பிறந்தவன் அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் விளங்கணும். என்ன அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். If a child of God is born of God in this church, then he need to know the activities of his life and the way of his life. நீங்க சரியான விதத்துல தேவனால் பிறந்தவர்களா இந்த சபையில் இருங்கள். Be in a right way of being born of God in this church. இந்த சபையில இருந்துகிட்டு நீங்க வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல இருக்க கூடாது. Being in the church, you should not be having a different view. ஆபிரகாம் வீட்ல 2 சந்ததிகள் காணப்பட்டது. There were 2 generations in the house of Abraham. ஒன்று அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், One born of the bondwoman, மற்றொன்று சுயாதீனமானவரிடத்தில் பிறந்தவன். the other born of free woman. அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் இஸ்மவேல், Born of bondwoman is Ishmael. சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் ஈசாக்கு. Born of the free is Isaac. ஈசாக்கு வாக்குத்தத்த சந்ததி என்று அழைக்கப்பட்டான். Isaac was known the seed of the அந்த promise. பிறப்புல உள்ள வித்தியாசம் அவனை உன்னதமான நிலவரத்துக்கு திருப்பி விட்டது. The difference in his birth made him lifted up. அதனால நம்முடைய ஆவிக்குரிய பிறப்பு மிகவும் முக்கியமானது. Therefore our spiritual life matters much. நீங்க பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் நீங்க இருக்கலாம். You may be in the Pentecostal church. இந்த சர்ச்சுக்காக நீங்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணலாம். You may make a lot of sacrifice. எவ்வளவோ நாம் காணிக்கைகளை கொடுக்கலாம். And give a lot of offerings. மற்ற சபைகளை காட்டிலும் நம்ம அதிகமாக காணிக்கை தசமம் என்று அதிகமாக கொடுக்கிறோம். We pay much of tithes and offerings rather than other churches. அதிகமான விதத்தில் நாம் நம்மை இதற்குள்ள உட்படுத்திக் கொள்கிறோம். Yes, we indulge ourselves much more than other fellowships. அது தவறல்ல. That isn't wrong. ஆனா இவைகளுக்கு அப்பால் உன்னுடைய பிறப்பு மிகவும் முக்கியமானது. But beyond that, your birth is what matters greatly. இன்னைக்கு நம்முடைய பிறப்பை குறித்து தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Today we need to understand about our birth. தேவனால் பிறந்தால் உனக்கு 7 அடையாளம் இருக்கும். If you are born of God, you will have 7 identifications. அததான் நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Let me place that before you right now. எப்படி உலக பிரகாரமா ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு சில அடையாளங்களை சொல்றாங்களோ, As to how they identify the child born in this world. பொண்ணு பையன் வீட்டுல உள்ளவங்க கேட்பாங்க, குழந்தை பிறந்துச்சுன்னா பிள்ளை யாரு மாதிரி இருக்கு, பிறந்த உடனே அவங்க வந்து பாக்குறதுக்கு முன்னாலே கேட்பாங்க, யார மாதிரி இருக்குடா, நம்ம வம்சம் மாதிரி இருக்கா, அந்த வம்சம் மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க. The people on the boys side will ask, how is your son? How does he look like? அப்படிதானே கேட்பாங்களா இல்லையா?
கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. They will surely ask. அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி அந்த சைடு மாதிரி போயிடுச்சே அப்படிமா. And they will say he represents that side. இப்படிலாம் நமக்கு எல்லாரும் பேசுறத நம்ம சபையிலே பாதி பேர் அப்படித்தான் பேசுறாங்க. Yes, half of the people in our church itself speak like that. நான் என்ன சொல்றேன், இந்த சபையில நீ பிறந்துட்ட, உன் சாயல் எப்படி இருக்கு? You are born in this church, but how is your likeness? How is your speech? உன் பழக்கம் எப்படி இருக்கு? How is your habits? நீ எந்த சைடு, லெஃப்டா ரைட்டான்னு இப்ப கண்டுபிடிக்கணும். And now find out to which side you belong to. அதுதான் இப்ப நம்ம தேவவேத வசனத்துல நம்ம நிதானிக்க வேண்டிய ஒரு காலம். That is what we are going to discern from the word of God. இன்னைக்கு अनेகருக்குள்ள இந்த அடையாளங்கள் இல்ல. Today many do not have these identifications. தேவனே பிறக்கும்போது இப்படிப்பட்ட அடையாளங்களை நமக்குள்ள கொண்டு வர்றார். Being born of God, we are recognized by these identifications. இயேசுவை பார்த்தா looking at Jesus, சாயலே கண்டுபிடிக்க முடியலையா? they could not find out his likeness. மரியாளையும் காணோம், யோசேப்பையும் காணோம். Mary was not, Joseph was not in his ஆனா likeness. ரொம்ப அழகா இருக்கார். 10000களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர். But he was fairer than 10,000, he was white and ruddy. சரித்திர ஆசிரியன் சொல்றான், ஒரு ட்ரிப் அவரை பார்த்துட்டான்னா அப்படி பின்னாலே போயிட்டே இருப்பானா. Historians say once you see him, you will be behind him. அப்படி ஈர்ப்பு சக்தி. Such an attractive power. ஒருத்தனை அப்படி பார்த்துட்டாருன்னா, அவன் அவரை நேரடியா பார்த்துட்டான்னா, அதுக்கு பிறகு பிசினஸ், மனைவி, பிள்ளை, வீடு, ஆடு, மாடு, தோட்டம், துறவு ஒண்ணுமே அவன் சிந்தையில வராது. அவன் மைண்ட் ஃபுல்லா இவர் பின்னாலேயே போயிட்டு இருப்பான். Once he has a direct look toward a man, he will be behind him and he will forsake his family and everything that he has. சாப்பாட மறந்துட்டான். He forget his food. அந்த சாயல்ல அப்படியே போயிட்டே இருக்கான். உம்முடைய சாயலில் நான் திருப்தியாவே. He will just follow his likeness, being satisfied with அந்த it. வார்த்தையிலேயே அவன் ஜீவன் அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கான். He will just get life through his words. 3 நாள் ஆயிருச்சு. 3 days. இயேசு சொன்னாரு, Jesus said, இவங்க வழியில ஒண்ணுமே புசிக்கல. they have not eaten on the way. அவனுக்கு இப்ப பசி வரல. And they are not still hungry. ஏன்னா வார்த்தையில பலன் அடைஞ்சிட்டே வந்துகிட்டு இருக்கான். Because they are made strong by my word. பட் இவனை இப்படி இழுத்துட்டே போக முடியாது. But I cannot drag them all the way. அவனை எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பு. Send them home. போகட்டும். Let them go. ஆனா போகிற வழியில இவன் சோர்ந்து போயிடக்கூடாது. அதனால போஜனம் கொடுத்து அனுப்பி. 3 நாள் கழிச்சு அவனும் போஜனத்தை மறந்துட்டான், இவரும் போஜனத்தை மறந்துட்டாரு, எல்லாத்தையும் மறந்துட்டான். ஏன்னா அந்த ஈர்ப்பு சக்தி. But give them food that they may not faint on the way. But 3 days they forgot the food because of that attractive power. அந்த தேவனுடைய சாயல் அவருக்குள்ள இருந்தது. That likeness of God was in Jesus. அந்த மனதுருக்கம், That compassion, அந்த கனிவுடைய வார்த்தைகள், that kind word, அவருடைய பார்வை, this look. அவருடைய திரும்பி பார்த்தாருன்னா ஒருத்தன் அப்படியே உடைஞ்சு நொறுங்கி போயிடுவான். If he would turn and see, one would break his heart. அங்க அரண்மனையில அடிபடுகிறார். And he was beaten in the palace. பயங்கரமான வேதனைக்குள்ள போய் கொண்டிருக்கிறார். He was in terrible pain. பேதுரு மறுதலிக்கிறான். Peter denied. இரண்டாவது நேரம் மறுதலிக்கிறான். The second time denied. மூணாவது நேரம் மறுதலிக்கிறான். Denied thrice. மறுதலிச்ச உடனே அந்த சேவல் கூவிருச்சு. And the cock crew. அந்த சவுண்ட கேட்ட உடனே இவனுக்கு பழையதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. Soon he came to remember the old things. நம்மள இப்படி சொன்னாரேன்னு. He said like this. டக்குன்னு அவரை திரும்பி பார்க்கறான். Jesus turned back. அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காரு? And in what condition Peter was? அவர் அவனை பார்த்து கொண்டிருந்தார். He looked at him. அவருக்கு சிலுவையில அந்த அவனுங்க அடிக்கிறது, கன்னத்துல அடிக்கிறது, முள்முடி சுட்டுறதெல்லாம் இல்ல. இவன் மறுதலிக்கிறானேன்னு அவனை பார்த்துக்கிட்டே இருந்தார். இவன் திரும்பி அவரை பார்த்தான். அப்படியே வெளியே ஓடினவன் அந்த ஒரே பார்வையில வெளியே ஓடி மனம் கசந்து நொறுங்கி ஓன்னு அழுதுட்டான். ஒரு பார்வை. Jesus was not worried about his pain, but he was all the time worried about Peter and turned back and looked once and Peter fled away and wept bitterly. ஒன்னு நீ அவரை நோக்கி ஒரு விசை பார், இல்லாவிட்டா அவர் ஒரு விசை உன்னை பார்க்க இடம் கொடு. Either you look at him once or give place that he may look at you. உன் வாழ்க்கையே மாறிடும். Your life will change. நீ தேவனால் பிறந்தவனா இருந்தால் அந்த காரியம் உனக்குள்ள நடக்கும். If you are born of God, this thing will take place. முதல் அடையாளம். First sign. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 John chapter 2 verse 29. அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்கிற எவனும் அவரால் பிறந்திருக்கிறான். Everyone that doeth righteousness is born of him. நீ பிள்ளையாகும்படி உனக்கு விசுவாசத்தின்படி கர்த்தர் அதிகாரம் கொடுத்து விட்டார். That you may be his son, God has given you power through faith. ஆனா நீ தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம் என்ன? But what is the recognition that you are the son? நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கிறான். Everyone that doeth righteousness is born of him. நீ தேவனால் பிறந்தன்னு சொன்னா முதல்ல நீ நீதியை
செய்யணும். If you are about do righteousness, அது என்ன நீதியை செய்வது? what is that committing மத்தேயு righteousness? 3:15 பார்க்கும் பொழுது Turning to Matthew 3:15. இப்பொழுது இடங்கொடு இவ்விதமாய் எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. Suffer it so now and so it becometh to fulfill all righteousness. ஞானஸ்நானத்தை காண்பிக்கிறது. It shows water baptism. சரியான ஞானஸ்நானத்தை நம்ம பயிற்சி வைக்க வேண்டும். We have to habituate the right water baptism. சரியான ஞானஸ்நானம் தான் உன்னுடைய பிறப்பினுடைய முதல் அடையாளம். It is the right water baptism which recognizes you as a son. சரியான அடையாளம் அதுதான். That is the right நீ identification. எப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டியோ அப்ப நீ தேவனால பிறந்தவன். The time you take water baptism, you are born of God. எப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டியோ When you take water baptism, அதுக்கு பிறகு உன்னுடைய தேடுதல் பரலோக ராஜ்யத்துக்குரியதாய் மாறணும். then you will all the time keep seeking kingdom of heaven. அதுதான் உன்னுடைய தேடுதல் நாடுதல். அதுக்கு பிறகு இந்த உலகத்துக்குரியது ஒன்று இருக்காது. That should be your affection, that should be your seeking after. மத்தேயு 6:33 நாம் பார்க்கும் பொழுது Matthew 6:33. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. The kingdom of God is not. முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள். Seek ye the kingdom of God and his righteousness first. ஒரு நீதினா தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடணும். You have to seek the kingdom of God. நீதியை செய்கிற எவனும் தேவனால் பிறந்தவன். Everyone that doeth righteousness is born of God. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நீதி செய்கிறோம்? Today, how many of us do righteousness? ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு After coming to spiritual life, சரியான ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியுங்க. you should obey the right water baptism. ஞானஸ்நானத்துல எந்த குறைபாடும் வரக்கூடாது. There should be no shortcoming in your water baptism. நான் தர்மபுரி பகுதியில் இருந்தபோது When I was in Dharmapuri, அங்க ஒரு வீட்ல ஒரு பிரேயர் நடந்தது. there was a prayer in a house. அது ஒரு ஏஜி சர்ச்சில் உள்ள ஒரு பையன் வந்தான். And a boy from AG church came there. நான் அவன்கிட்ட கேட்டேன், தம்பி நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டியா? I asked him, brother, are you baptized? இல்ல இன்னும் எடுக்கல. He said, not yet. நீ ஏஜில எடுக்கலாமே. No, you could have taken in AG. எடு, அதுல கூட எடு, பரவாயில்ல. You can take there. தப்பு கிடையாது. It's not wrong. நீ எடு. You go and take. இல்ல நான் இப்ப எடுக்கிற மாதிரி இல்ல. No, I am not in a position to take. ஏன் கேட்டேன். Why? எந்த பாஸ்டரும் சரியில்லை, எவனுமே சரியில்லை. None of the pastors are right, he said. இது அருமையான பதில். This is a good answer. அப்ப நான் சொன்னேன், உனக்கு யார் நல்லவங்கன்னு பார்த்து அங்க போய் வேற சபையில போயிடு. Then I told him, see the right one and go and take there. நானும் 4-5 இடத்துக்கு போய் பார்த்தேன், எல்லார பத்தி எவ்வளவோ ரிப்போர்ட் சொல்றாங்க. I went to 4 or 5 places, but there are evil reports of everyone. நான் சொன்னேன், நீ இப்படி தெருவா சுத்திட்டே இருந்தேன்னா சாகர வரைக்கும் ஒருத்தனும் உனக்கு நல்லவனா தெரிய மாட்டான், நீ சாகர வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. I said, if you go and roam in streets like this, you cannot take water baptism till the end. அப்ப என்ன செய்யறதுன்னா, Then what to do here? இயேசுவே கீழ்ப்படிஞ்சு யோவான் ஸ்நானகன் மனுஷன் அவன் கையில ஒரு ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. இதுல போய் நீ இப்ப ஆளை தேடிட்டு அலையாத, சத்தியத்துக்கு மட்டும் தேடு. Jesus himself, he was God, but he sought for John the Baptist who was man to be baptized. சத்தியத்தின்படி எங்க ஞானஸ்நானம் கொடுக்கறானோ அங்க எடு. Wherever water baptism is given according to the truth, go take it. ஆனா ஒண்ணு. But one thing. இப்ப நீ இந்த கேள்வியை கேட்டுட்ட, எவனும் சரியில்லை, அதனால எவன் கையில எடுக்கிறதுக்கு ரெடி இல்லன்னு. And you said, no one is right, therefore I don't want to take with இனி him. அடுத்த சந்ததி இதே மாதிரி தான் ஸ்பீட்ல வரும். Even the next generation will be in the same speed. சரியா இருக்கிற ஆள்கிட்ட தான் எடுக்கணுமா? I should take only with the right person. என்ன பண்ணு? Then what will இந்த do? உன் கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாத, உன்னை மாதிரியே கேள்வி கேட்கிறவனுக்கு பதில் கொடுக்க முடியாத நீ ஊழியத்துக்கு வந்துரு. To give the answer to such a person, you come into the ministry. அடுத்து நீ செய்ய வேண்டியது என்ன? The next thing you ought to do, எவனும் குற்றம் சாட்ட முடியாத ஒரு பாஸ்டரா நீ மாற வேண்டும். you should become a pastor whom no man can ஏன்னா இன்னைக்கு blame. உள்ள கேள்வி நீ உன் மண்டையில உதிச்ச கேள்வி இனிமே உள்ள சந்ததிக்கு ரொம்ப உதிக்கும். அப்படி ஒருத்தன் தேடும்போது நீ ஒரு நல்ல பாஸ்டர் இருக்கிறன்னு சொல்லி உன்கிட்ட வந்து எடுப்பான். Because the question that happened to come into your mind will come into the future generation. And when they come seeking, you should be the right pastor. அதோட அவன் ஆஃப் ஆகி போயிட்டான். With that, he was put off. முதல்ல நீ இயேசுவே ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீ பெரிய கதையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. Jesus himself took water baptism with a man, and you need not speak a story. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே எடு. Take in the name of the Father, Son and Holy Ghost. முழுக்கு ஞானஸ்நானம் எடு. Take immersion baptism. அபிஷேகம் பெற்ற ஒரு நல்ல ஊழியக்காரன் கையில எடு. In the hand of a spirit baptized one. இந்த மூணு நிறைவேற்றதுக்கு உனக்கு சக்தி இருந்தா உடனே கீழ்ப்படிஞ்சிரு. If you can fulfill all the three, soon obey. உடனே இடம் கொடுத்துரு அந்த விஷயத்துக்கு. Soon give place to water baptism. யோசிக்காத. Don't think. டைம் வேஸ்ட் பண்ணாத. Don't delay. தாமதிக்கிறது என்ன? Why do you delay? நீ எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. Take water baptism and be washed of your sins. நீ லேட் பண்ண உன்னுடைய குஷ்டரோகம் டெவலப் ஆகிட்டே இருக்கும். கையை மடக்கும், காலை மடக்கும், மூஞ்ச மடக்கும், ஒண்ணா இழுக்கும். Even as you delay, your leprosy will attack every member of your body. அப்படிதானே?
Is it not? நீ தாமதிக்க Even as- நாகமான் குஷ்டரோகியாவே இருக்கலாம். Even as you delay, Naaman would remain a leper. எவ்வளவு ஃபாஸ்டா நீ கீழ்ப்படிறியோ அவ்வளவு ஃபாஸ்டா நீ சுகமாவாய். How soon you obey, so soon you will be healed. 1 தீமோத்தேயு 6:11 நாம் பார்க்கும் பொழுது Turning to 1 Timothy 6:11. தேவனுடைய நீதியை நீ நாடு, You seek for the righteousness of God. தேடு அதை நாடு, You seek and find it. முடிந்த அளவு அதை நிறைவேற்று. And you fulfill it. அதுதான் ரொம்ப முக்கியம். That is very important. நீதி என்பது ஞானஸ்நானத்தோடு நின்றது அல்ல, Righteousness does not stop with water அது ஒரு baptism. லைஃப் ஸ்டைல். It is a life. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? Therefore, what is the word of God? வெளிப்படுத்தல் 22:17 சொல்லி இருக்கிறது, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். Revelation 22:11 says, He that is righteous, let him be righteous ஞானஸ்நானத்தோடு too. நீதி முடிகிறது அல்ல. The righteousness does not stop with water வெளிப்படுத்தல் என்ன baptism. சொல்லி இருக்கிறது? What is it said in Revelation? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. To her was granted that she may be arrayed in fine linen, clean and white, for the fine linen is the righteousness of saints. பழைய ஏற்பாட்டு நீதி கண்ணுல ஒருத்தன் குத்திட்டானா இன்னொரு கண்ணை குத்திரலாம், நீயும் குத்திரலாம். Old Testament righteousness is one would prick your eye, then you can prick his eye. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. But not that in the New Testament. உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடுத்துட்டு போய்கிட்டே You இருக்க. give to all those who ask of you. நீ போய் நஷ்டத்தை பொறுத்துக்கொள்னு சொல்றார். Suffer, defraud, he says. 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல பவுல் பேசும் பொழுது, When Saint Paul speaks in 1 Corinthians 6, நீங்கள் அவிசுவாசி சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், he says, brothers, they defraud with one another. அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். And even before the unbelievers. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் நஷ்டத்தை பொறுத்துக்கொள்ள கூடாது? And why don't you suffer to be defrauded rather than that? அப்படித்தான் பைபிள் கேட்கிறது. The Bible asks. அதனால பரிசுத்தவான்களுடைய நீதிங்கிறது நஷ்டத்தை இல்லாவிட்டால் கஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறது, சகித்துக் கொள்கிறது, விட்டு விடுகிறது. Therefore righteousness of saints is enduring, suffering, defraud and losses. இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? What is the purpose of this இந்த ministry? சபையினுடைய நோக்கம் என்ன? What is the purpose of the church? 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 9 வசனத்தின்படி 2 Corinthians 3:9 says, பழைய ஏற்பாட்டு ஊழியம் வேறு ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் நீதியை கொடுக்கும் ஊழியம். Old Testament ministry is different, while the New Testament is that which gives righteousness. நீதி செய்தா என்ன நடக்கும்? If you do righteousness, what will happen? நீதி செய்தால் உன் ஆத்துமா தப்புவிக்கப்படும். Then your soul shall escape. அதான் இந்த சத்தியத்தினுடைய முக்கியம். That is the importance of this truth. உன்னுடைய ஆத்துமா தப்புவிக்கப்படணும். If your soul should escape. எசேக்கியேல் 14 பார்க்கும் பொழுது, Turning to Ezekiel chapter 14. 14 வசனத்தை பார்க்கும் பொழுது, And verse 14 in that. அவர்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாவை தப்புவிப்பார்கள். It says they shall save their souls by the righteousness. ஞானஸ்நானம் எடுத்து இந்த பரிசுத்தவான்களுடைய நீதிக்கு உன்னை ஒப்புக்கொடுத்து நீதி உள்ளவனாய் உன்னை மாற்றிக்கொண்டே வந்தால், இன்னும் நீ நீதி செய்து கொண்டே வந்தால், ஒரு கட்டத்தில் வரும் பொழுது உன்னுடைய ஆத்துமா தீங்குகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் கண்ணிகளுக்கும் தப்புவிக்கப்படும். Having taken water baptism, if you give yourselves to God's righteousness and keep growing in it and exceed in it, then your soul shall live. முதலாவது அடையாளம் நீ தேவனுக்கு பிறந்தேன்னா இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீ அப்படியே சரண்டர் ஆகணும். The first sign is that if you are born of God, then surrender to the truth of water அப்பொழுது baptism. உன்னுடைய ஆத்துமா தப்புவிக்கப்படும். Then your soul shall escape. இரண்டாவதாக 1 Secondly, யோவான் 4 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும் பொழுது, turning to 1 John 4:7. 1 யோவான் 4:7, 1 John 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவன். Everyone that hath love is born of God. அன்புன்னா சிரிக்கிறது, பேசுறது, லெட்டர் கொடுக்கிறது, மெசேஜ் கொடுக்கிறது அல்ல. Love is not just messaging and speaking and sending letters. அது தவறான ஒரு அன்பு, உலக மாமிசீக அன்பு. That is a carnal love. அந்த அன்பை வச்சு நம்ம ஒண்ணுமே செயல்படுத்த முடியாது. With that we cannot work out anything. அந்த அன்பு சூழ்நிலையில ட்ரிப் ஆயிடும். That love will trip in situations. பின்வாங்கிடும். It will backslide. அது உன்னை காட்டி கொடுத்துரும். It will point you out. இப்ப பாருங்க, ஒரு பையனும் பொண்ணும் ஓடி போயிடுறாங்க. A boy and a girl, they flee away. உலகத்தை சொல்றேன். In the world. திருப்பி கூப்பிட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்ட உடனே இந்த பொண்ணு அது பாட்டு போயிடுது, இவன் மெண்டல் ஆகி போயிடுறான். When the parents they call them back, the girl goes in its way and he becomes lunatic. அந்த அன்புக்கு லிமிட் தான் இருந்துச்சு. That love has limit. இதுதான் உலக அன்பு. This is worldly love. அது வஞ்சிக்கும். It will deceive. ஏமாத்தும். It will deceive. உன்னை அப்படியே பாதாளத்துல இழுத்து கொண்டு போய் விட்டுட்டு It போயிடும். will land you up into hell. நீ அழுதாலும் செத்தாலும் ஒண்ணுமே கண்டுக்காது. You die or you're grieved, nothing will happen. பேரண்ட்ஸ் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என் பக்கத்துல வந்துருமானா வரவே மாட்டேன்னு போய்கிட்டே இருக்க. அப்ப நீ இவ்வளவு நாள் பெத்து வளர்த்து அதுக்கு ஃபீஸ் கட்டி டியூஷன் வச்சு அதை தூக்கி சீராட்டி என்னெல்லாமோ பண்ணீங்க, எல்லாம் வேஸ்ட். And parents report to the police station and they are on the side of that girl. And so much growing them up is all in waste. அதனால இயேசு சொன்னார், தன் தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது புருஷனையாவது எல்லாவற்றையும் என்னிலும் அதிகமா எதையாவது நேசிச்சிட்டானா அவன் எனக்கு பாத்திரன்
அல்ல. That is why Jesus said, if any man loveth his father and mother and children and wife and sisters more than me, he cannot be my disciple. அன்புன்னா என்ன? What is love? நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பு இல்லாட்ட நமக்கு போதிக்கிற அன்பை பத்தி உள்ள சக்தி என்ன? And what is that power in the love we teach? நீங்கலாம் அன்பை பத்தி ரொம்ப வலிஞ்சு கவிதை எல்லாம் எழுதிருப்பீங்க வாழ்க்கையில. And you would have written poems being filled with love. ஒரு கட்டம் வரும்போது எல்லாரும் இந்த கவிதை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க, மெண்டல் ஆயிடுவாங்க. At one stage of worldly love they started writing poems. எல்லாரும் ஒரு கட்டத்துல கவிஞராகி திருப்பி தான் அமைதி ஆயிடுறாங்க. And then they become poets and again they come down. பைபிள் சொல்லுகிற அன்பு என்ன? But what is the love Bible tells of? அத நீ பிராக்டீஸ் பண்ணி பாரு. Practice such a love. அன்பினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? And what is the peak of love? திரளான பாவங்களை அப்படியே மூடிரும். It covereth multitude of sins. வெளியவே விடாது அந்த பாவத்தை. அதாவது ஒரு புருஷனுடைய பாவமோ மனைவியினுடைய பாவமோ பிள்ளைகளுடைய பாவமோ எதையுமே அன்பு திரளான பாவங்களை 1 பேதுரு 4:8 அடிப்படையில் வேதம் சொல்லுகிறது அன்பு திரளான பாவங்களை மூடும். According to 1 Peter 4:8, the love covereth multitude of sins. It will cover all the blame upon others. நோவா அழகான ஒரு பேழையை உண்டு பண்ணார். Noah created a beautiful ark. 300 முழ நீளம், 300 feet high. 450 அடி நீளத்துல ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி வச்சிட்டார். And 400 feet breadth he made an ark. எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. And he finished everything. இப்போ வேலையை முடிவு பண்ணனும். And now we have to finish இப்போ it. மழை பெஞ்சா இந்த பேழை மிதக்கணும். If the rain comes, it should float. அதனால கடைசியா என்ன செஞ்சாரு? Therefore finally what did he do? இந்த பலகைக்கு கேப்புக்கு என்ன செஞ்சாரு? கீல் பூசினார். And he started to pitch within and without the boats. இந்த கீல் பூசினதுல தான் பேழை என்ன செய்ய போகுது? தண்ணி உள்ள வராம பாதுகாக்கப்படும். It is with that pitch that ark is preserved from water entering in. இதுக்கு பேரு தான் அன்பு. This is called love. இத வச்சு கரெக்ட்டா வச்சிட்டா பேழை போயிட்டே இருக்கும். If you rightly set it up, the ark will float. உங்க ஃபேமிலில இந்த அன்பை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்களேன். And try to habituate this love in your family. உங்களுடைய பேழை அழகா மிதக்கும். And your ark will float. மூழ்காது. It will not sink. அழிந்து போகாது. It will not be destroyed. கேவலப்பட மாட்ட. You will not be put to shame. நிந்தைக்குள் சிக்கிக் கொள்ள மாட்ட. நீ மேல போயிட்டே இருப்ப. You will not be reproached, but you will go high. நம்ம இந்த அன்பெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம். Our love, this worldly love is for few minutes. உலக அன்பு அல்ல. Not the worldly love here. அதனால தான் இந்த உலக அன்பை வச்சுக்கிட்டு உன்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னா பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. It is because you can do nothing with the worldly love. The love of God is shed abroad in our hearts by the Holy Spirit. 1 கொரிந்தியர் 8:1 பார்க்கும் பொழுது Turning to 1 Corinthians 8:1. இந்த அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். This love edifieth. ஒரு சைடுல பாவத்தை மூடிருது. On one side covers sins. இன்னொரு பக்கத்துல அப்படியே பக்தி விருத்தி உண்டாக்குறது. On the other side edifies. அதான் அந்த கீழ வச்சு பூசிட்டா அந்த பேழை அழகா பேக்கப் ஆயிடுது. அதே நேரத்துல அது மேல மிதக்க ஆரம்பிச்சிருது. If once the ark is pitched, it will start to float and water will not come in. எங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. My family was good. இத்தனை வருஷம் நல்லா இருந்துச்சு. So many years it was good. அதுக்கு பிறகு இந்த காலகட்டம் முழுசும் ரொம்ப மோசமா போயிடுச்சு. After that all the stages it went worse. நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. Find out. உன்னுடைய அன்பு நல்லா இருந்திருக்கும், இல்லாட்டா அவங்க கொடுத்த அன்பு நல்லா இருந்திருக்கும். அதுல மேனேஜ் ஆகி உன் லைஃப் போயிட்டு இருக்கும். ஆனா எப்ப இந்த அன்பு குறையுதோ அங்கதான் ஒன்றை கப்பல் மூழ்குது. Either when your love was good or his love was good, the family would have gone up, but when it came down, it would have sunk. எப்ப இந்த அன்பு தனியுது? But when will this love come down? குழந்தை பிறந்த உடனேயா? Was it when the child was இல்ல born? வேலை கிடைக்காம போன உடனேயா? Or when you did not get a இல்ல job? வருமானம் குறைஞ்சதுனாலயா? Or when you did not have income? அப்படி அல்ல. No, it's not like அன்பு that. குறையிறதுக்கு ஒரே ரீசன் பைபிள்ல ஒரு ரீசன் தான் சொல்லிருக்கு. There's one reason for the decrease in love. அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தனியும். Because iniquity shall wax great, love of God shall wax cold. மத்தேயு 24:12 இந்த வார்த்தை இருக்கிறது. Matthew 24:12 says எப்போ this. ஃபேமிலில புருஷனுக்குள்ளேயோ மனைவிக்குள்ளேயோ இல்ல பிள்ளைகளுக்குள்ளேயோ எங்க அக்கிரமம் உள்ள நுழையுதோ, கிரமத்துக்கு மாறானதெல்லாம் அக்கிரமம். Everything that is contrary to the law is iniquity. எப்பெல்லாம் அக்கிரமம் வருதோ அப்பெல்லாம் அன்பு தனிச்சிரும். All the time iniquity comes in, love shall wax cold. அது யார் சைடுல வந்தாலும் சரி. In whichever side it is. அப்படினால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். Let us be very careful in this. அன்பு செய்கிற எவனும் தேவனால் பிறந்தவன். Everyone that loveth is born of ஏனென்றால் God. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Because God is love. அது ரொம்ப முக்கியம். That is very important. கலாத்தியர்ல நான் பார்க்கும் பொழுது Reading in Galatians 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல chapter 5 verse 13. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லிருக்கு. You serve one another with love. இது எந்த ஊழியம்? What ministry is this? நாங்க செய்யற ஊழியமா? Is this ministry we do? இந்த கலாத்தியர் 5:13ல சொல்லப்பட்ட ஊழியம் நாங்க செய்யற ஊழியமா? என்னன்னு
Galatians 5:13, the ministry, is it this ministry that we do? கலாத்தியர் 5:13 சொல்லப்பட்ட ஊழியம் குடும்பத்துல நீ செய்யற வேலை. Galatians 5:13 says about the work you do in your family. இது கல்யாணத்துல பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு வசனம். This is a words to be preached in during weddings. நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக குடும்ப வாழ்வை அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். Use not liberty for an occasion to the flesh, but by love serve one another. புருஷன் மனைவிக்கு செய்யறத ஒரு ஊழியமா செய்யணும். Husband doing to the wife should be a service. மனைவி புருஷனுக்கு செய்யறத ஒரு ஊழியமா செய்யணும். What wife does to the husband should be a service. கடமையா செய்யக்கூடாது. It should not be duty bound. கடமையா செஞ்சா பிளேட்ல இருந்து சோறு தெறிக்கும். If it is duty bound, the rice will just splash out of the flight. நான் ஒரு ஃபெய்தம்ல சின்ன பிரதரா இருந்தேன். I was a junior brother in a faith home. அதனால அப்பப்ப ஃபெய்தம்ல கிராச்சஸ் எல்லாம் வரும். There will be scratches during that time between us. அங்க 7 sisters. There were 7 sisters. நான் வந்து அசிஸ்டன்ட். And I was the assistant brother. அந்த பெரிய அம்மச்சி பெரிய அந்த சிஸ்டரும் பெரிய பிரதரும் இந்த மேட்டருக்குள்ள வர மாட்டாங்க. Elder sister and brother in charge will not come into this matter. நான் தான் இவங்களுக்கு மீடியேட்டர் மாதிரி காபி வாங்கி கொடுக்கிறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது, மீன் வாங்கிட்டு வர்றது, கடைக்கு போறது, எல்லா எடுபடி வேலைகளும் நான் தான். I used to do all of the work like going to shops, getting them coffee and things like that. அவங்களுக்குள்ள அந்த 7 பேருக்குள்ள திடீர்னு டிவிஷன் ஆயிடுவாங்க. Suddenly there will be divisions between the 7. ஒவ்வொரு நாளும் ஆள் கட்சி மாறும், ஆள் மாறும், எல்லாம் மாறும். மாறிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஏதாவது ஒரு கட்சியில அவங்களே உறுப்பினர் ஆக்கிடுவாங்க. Every day they will change their politics and they will involve me in it. அது நான் வெளிய போயிட்டு வரும்போது தெரிஞ்சுக்கலாம் இது எந்த குரூப்ல இருக்கு, நம்ம இன்னைக்கு எந்த குரூப்ல இருக்கோம் நமக்கே தெரியல. When I go out and come, I will know in which group I am. ஒரு நாள் மதர் ஆப்போசிட் கட்சியில போய் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். One day I think mother joined the opposite group. நான் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். I was sitting in that party. உட்கார்ந்திருக்கிறேன். And I was sitting for the table. அவங்க எனக்கு ட்ரே எடுத்து வராங்க. And she brought me tray. வந்த ட்ரே வச்சிங்கனா பாத்தீங்கன்னா அந்த ஏர் பிரேக் அடிச்ச மாதிரி நிக்குது வந்து. And during that time she was as though the brake was on. அப்படி வந்து டேபிள்ல வச்சது வந்து ஏர் பிரேக் அடிச்ச உடனே அப்படி வண்டி ஒரு குலுங்குன மாதிரி சாம்பார் ரசம் எல்லாம் ஜோத்துக்குள்ள போய் கூட்டல வெளிய வந்து அப்படி வந்து நின்னுச்சு. அதுக்குள்ள அவங்க பிரேக் அடிச்சிட்டு போயிட்டாங்க. And she suddenly put in the brake and all the vessels were down and she went back. எனக்கு என்னடா இது ஒரு நேர சாப்பாடு இவ்வளவு மோசமான கண்டிஷன்ல வருது. I was then surprised as to why this food itself is in such a condition. அப்ப என்ன 20 வயசு. I was just 20 then. ஆமா ட்ரெய்னிங் முடிச்சு இப்ப தான் உள்ள இறங்கி இருக்கேன். Soon after the training I went in. 19 வயசுல அடையார் போனேன். 19 and a half I went to Adayar. கரெக்ட்டா 10 months ஒரு நாள் முன்ன பின்ன கிடையாது ட்ரெய்னிங் முடிச்சிச்சு. Exactly 10 months my training was closed. நேரா பட்டாபுரம்ல கொண்டு போய் விட்டாங்க. Straight went to Pattabhiram. அங்க போனா இந்த யூனியன் தகராறுல சிக்கி தவிக்கிறேன் நான். Where now tortured in this party politics. இப்போ வந்து ட்ரே வந்து உட்கார்ந்து அடிச்சு நின்னு பிரேக் அடிச்சத பார்த்தோனே எனக்கு அழுகையா வந்துருச்சு. சோத்துக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியதாகி போச்சு அசிங்கமா. When I saw the dishes and the tray tumbling, I was just worried how much I had to suffer. இதே மாதிரி உங்க வீட்லயும் சில நேரத்துல ஏர் பிரேக்லாம் வரும். Likewise suddenly air brakes may be there in your house. அப்படியாவது சாப்பாடு கிடைச்சா போதுங்கறீங்களா? But do you say food is enough for me? உங்களுடைய நிலவரம் என்ன? What is your state? இதெல்லாம் பிரச்சனை வேற ஒண்ணுமே இல்ல. This is all problem but nothing else. நீங்க வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யறத கூட கடமை கட்டிவிட்டோம் வேற வழி இல்ல பிள்ளை பெத்துட்டோம் அப்படின்னு செய்ய கூடாது. ஊழியம் அந்த மனப்பான்மையில செய்யுங்கள் தான் பவுல் கலாத்தியர் சபைக்கு பேசுறாரு. Even that which you do in your family, do not do it duty bound, but Saint Paul says do it as a service. அந்த ஆள் பெத்துட்டாரேன்னு சொல்லிட்டு காப்பி கேட்டாருன்னா காப்பி கொடுக்கிறது பையனுடைய வேலை அல்ல. மல்கியால சொல்லி இருக்கிறது தகப்பன் தன் பிள்ளைக்கு ஊழியம் செய்கிறது போல. In the word of தனக்கு God, ஊழியம் செய்கிற மகனை தகப்பன் கடாட்சிப்பது போல அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. in the word of God it is said that as a father honoreth the son whom he serveth, so also you need to serve the father and not duty bound to it. புருஷனுக்கு செய்யறதையும் மனைவிக்கு செய்யறதையும் பிள்ளைகளுக்கு செய்யறதையும் பெற்றோர்களுக்கு செய்யறதையும் நீங்க ஊழியம் என்கிற கண்ணோட்டத்தோடு செய்யும் பொழுது அதுல குறைவே இருக்காது. ஏன்னா அன்பினால் ஊழியம் செய்யும். That which is done in your family, be it to your wife or to your husband or parents or children, do it as a service and then you can do it with love. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இப்படிப்பட்ட அன்பு இருக்கிறது? How many of you have such a love today? நம்மள எல்லாரும் அன்பு அன்புன்னு ரொம்ப சத்தமா பேசுறோம். All of us talk loud about love. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? But what does the word of God say? அன்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வசனங்களை சொல்றாரு. Certain verses will show whether we have love or not. அவர் சொல்ற அன்பை பத்தி உள்ள வசனங்கள் என்ன? And what are those verses?
வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அன்பை பத்தி என்ன சொல்லுகிறது? What does it say about charity? ஒளியிலே ஒருத்தன் இருக்கிறேன் என்று சொல்லியும் A man saying that he is in light. 1 யோவான் 2:9 பார்க்கும் பொழுது 1 John 2:9. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான். He that saith he is in light and hateth his brother is in darkness. அடுத்த வசனம் சொல்லுகிறது, Next verse தன் says, சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். He that loveth his brother abideth in the light. அடுத்த வசனம் சொல்லுகிறது, Next verse தன் says, சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான். He that hateth his brother is in darkness and walketh in அவன் darkness. போகும் இடம் தெரியாது. He does not know where he goes. பரலோகத்துக்கு போறவனுக்கு போற இடம் தெரியும், நரகத்துக்கு போறவனுக்கு தான் போற இடம் தெரியாது. Those who go to heaven know their destiny, but not those who go to hell. 3 அதிகாரம் 1 யோவான் 3:14 பார்க்கும் பொழுது 1 John 3:14 says, நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்களாகி ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறோம். Because we love the brethren, we have passed from death unto life. சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். He that loveth not his brother abideth in death. அப்ப சகோதர சிநேகம் உனக்கு இல்ல, சகோதரனை நேசிக்க முடியலன்னா நீ மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறாய் தான் பைபிள் சொல்லுகிறது. இருளில் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. Therefore, if you have no brotherly love, the word of God says, you are in darkness, you are in death. 1 யோவான் 3:15 பார்க்கும் பொழுது Reading 1 John தன் 3:15. சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகன், அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது. Whosoever hateth his brother is a murderer, and he hath no eternal life. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்தும் A man having the property of this world. 17 வசனம் சொல்லுகிறது, Verse 17 says, தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று அவன் கண்டபொழுது And seeth his brother having need, அவன் தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருப்பது எப்படி? and shutteth up his bowels, how can love of God dwell in him? அதனால அன்புன்னா என்ன? Therefore, what is love? தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. ஒருத்தனுக்கு இல்லாத நேரத்துல உதவி செய்யறதுக்கு பேரு தான் அன்பு. Helping the needy is love. விழுந்தவனை தூக்கி விடுறது தான் அன்பு. And bringing up the fallen is love. உனக்கு விரோதமா செயல்பட்டவனுக்கு உதவி செய்யறது தான் அன்பு. Helping those who are against you is love. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். You need to be very careful in this. உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமா செய்றாங்களோ அவன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரத்தை கொடு. If your enemy is hungry, give him food to eat. உன் சத்துரு தாகமா இருந்தால் அவனுக்கு தாகத்தை தீர்த்து விடு. If your enemy is thirsty, quench his thirst. அப்படி இருக்கும்போது ஏன் உன் பெற்றோர்களுக்கு நீ செய்யக்கூடாது? Then why shouldn't you do to your parents? 150 ரூபாய் கொடுத்துறா இல்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டா உன் கணக்கு முடிஞ்சதுன்னு நினைக்க கூடாது. Don't think with giving rupees 1500 your duty is over. அவங்களும் உன்னை நீ முதியோர் இல்லத்துல அவங்கள சேர்க்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அவங்களும் தொடக்கத்திலே உன்னை ஆர்ஃபனேஜ்ல சேர்த்திருந்தா என்ன ஆயிருப்ப? Don't desire to give them over to the old age home. If they had given you to the orphanage, what would happen to you? இது விளங்காத ஒரு பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவங்களும் உன்னைய கொண்டு போய் எங்கயாவது மானாமதுரையில ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுருந்தா எப்படி இருக்கும்? If they had admitted you to the orphanage in Manamadurai saying, I don't need this child, what would have been your அவங்க state? அப்படி செய்யலையே. They did not do that. முடிந்த அளவு உன்னை என்னெல்லாம் செஞ்சு உன்னை வளர்த்தானே செஞ்சாங்க. They grew up as much as they can. அதனால அன்புன்னா அது ஒரு ஊழியம். Therefore, love is service. அன்பினால ஊழியம் செய்யற ஊழியம் தான் எடுபடும். A service with love will be taken out. மூன்றாவதாக Thirdly, 1 யோவான் 5 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது 1 John chapter 5 verse 1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். 4 வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன். Everyone that believeth is born of நீ God. தேவனுக்கு பிறந்திருந்தேனா நீ எல்லாரையும் அன்பு கூறுவாய், ஊழியம் செய்வாய். If you are born of God, you will love everyone and do the தேவனால் best. பிறந்தனா நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருப்ப. If you are born of God, you will obey the truth and go. மூன்றாவது விசுவாசம். Thirdly, faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Without faith, it is impossible to please God. இயேசு கிறிஸ்து பேசின விசுவாசத்தை பத்தி நமக்கு ஆச்சரியமா இருக்கும். We are surprised about the faith Jesus spoke. மத்தேயு 8:10 சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்றார். Matthew 8:10 he says, I have not seen such a great faith in இயேசுவே Israel. ஆச்சரியப்படுகிற அளவுல அன்னைக்கு விசுவாசத்துல இருந்த வீரர்கள் இருந்தார்கள். There were heroes of faith about whose faith Jesus was surprised. உன்னுடைய விசுவாசத்தை பத்தி ஆண்டவர் ஆச்சரியப்படணும். Yes, Jesus should be surprised at your faith. தெய்வீக சுகத்துல ஒரு சிலர்லாம் சாகும் பொழுது அந்த குடும்பத்தார் நிக்கிற ஸ்டாண்ட பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். Some people when they give up their family members to divine healing, I was surprised at their faith. ஒரு சகோதரன் டீச்சர், One brother was a teacher ஃபெய்த் ஹோம்ல அப்படியே இறந்துட்டாரு. and he died in the faith home.
எல்லாரும் அழுகுறாங்க, always sobbing, ஊழியக்காரங்கெல்லாம் அழுகுறாங்க. even all the servants of God. அந்த சிஸ்டர் அப்படியே நின்னுட்டே பாத்துக்கிட்டே இருக்கு, செத்து அப்படியே ஜீவன் போகுது, எல்லாரும் ஓன்னு கத்துறாங்க, அந்த சிஸ்டர் அப்படியே பாத்துக்கிட்டே நிக்குது. But even when the life was departing, that sister was strong and firm looking at him. என்னன்னு கேட்டேன். I asked what? இல்ல, எனக்கு முன்னால ஒரு சத்தியத்துல மரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். No, I desire that he would die before me in truth. நான் மரிச்ச பிறகு அவர் இருந்து விசுவாசத்தை விட்டுட்டாருன்னு தான் அவர் மேல வர முடியாது. After my death, if he would depart from the faith, I cannot bear it. ஏன்னா அவங்க ஃபேமிலில அவரை எப்படியாவது ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. And their family, they would bring him down. நான் ரொம்ப நாளா ஜெபிச்சிட்டு இருந்தேன், என் கண்ணு முன்னாலே ஒரு விசுவாச வீரனா ஓட்டத்தை முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். I was praying for a long time that he would be a hero of faith before my eyes. பரவாயில்ல, என் முன்னாலே அவருடைய ஜீவன் விசுவாசத்துல போயிடுச்சு. Yes, by faith his life departed. நான் ஃபேமிலியை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். And I will face my family. எப்படி இருக்கும்? How bold she would be. இப்படியும் நாங்க நேரடியான விசுவாசத்தை காண்கிறோம். Likewise we see bold faith. அப்படியே விசுவாசத்துக்கு பிள்ளைகள் எல்லாம் சாக கொடுக்கிற தன்மையை நேருக்கு நேர் பார்க்கிறோம். We have seen parents who deliver up their children for faith. சாவுல ஊர்க்காரங்களுக்கும் கம்பெனிக்காரங்களுக்கும் பயங்கர போராட்டம் அந்த குடும்பத்துக்கும். During the time of their death, there will be a terrible conflict between the people of that village. நான் சென்னை திருவொற்றியூர்ல இருக்கும் பொழுது, when I was in Tiruvallur, ஒரு சகோதரன் சின்ன வயசு இறந்துட்டாரு. there was a little brother who died. அவங்க கம்பெனிக்காரங்க வந்துட்டான், மொத்தமா வந்துட்டான். And his company people, they came there. பயங்கர எதிர்ப்பு, their terrible opposition. அடிதடி மாதிரி நிக்குது. A conflict passed. பாஸ்டர் லாசரஸ் கூட்டம் எடுக்கிறார். And Pastor Lazarus conducted the meeting. அவருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஏய் நிறுத்துறான்டான் டப்புன்னு. He said, precious in the sight of the Lord is the death of his saints. And they stopped. ரெண்டு குட்டி பிள்ளைகளை விட்டு செத்து இருக்கிறான், பாரு மரணம் அருமையானதுன்னு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அடி பயங்கர சண்டை வந்துச்சு. He has died leaving his 2 children and his death is precious, you say. நீ கல்லறைக்கு வாங்க, உங்களை கல்லறையில வச்சு நாங்க உங்களுக்கு கல்லறை தோன்றோங்கறான். Come to the burial ground and we will bury you there. பயங்கர டென்ஷனா இருக்கு. And terrible tension. அது பிறகு பிரசங்கம்லாம் ஒண்ணும் ஓடாது, நிப்பாட்டியாச்சு. After that message stopped. அந்த சகோதரி எழும்பிச்சு. And that sister rose up. நேரா போச்சு. She went straight. இப்ப பிரசங்கம் பண்ணாங்க இல்லையா, இந்த பிரசங்கம் தான் இப்ப எனக்கு தேவை. And I need this message which is going to be given. நீங்க இந்த அடக்காரன்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. You need not be in this funeral service. தயவு செய்து விலகி நில்லு, எனக்கு இந்த ஆராதனை ரொம்ப முக்கியம். Please stand away, I need this service importantly. அப்படியே அந்த கம்பெனிக்காரன் அவ்வளவு அப்படியே ஒதுங்கி நின்னுட்டான். And those people were set aside. கம்பெனி ஜிஎம் வந்தாரு. And general manager came. அவங்க சொன்னது மண்டையில ஏறிச்சு அவனுக்கு. And did you hear what she நீ said? வேண்டாம், அவங்களுக்கு அவங்க தான் வேணும்ங்கறாங்க, எல்லாம் வெளிய வா, கம்பெனிக்காரங்க வெளிய வா. She only needs them and not us. All of us come out. அருமையா ஆராதனை நடந்துச்சு. அந்த சிஸ்டர் அந்த நேரத்துல போல்டா போய் சொல்லுச்சு, எனக்கு இவங்க தான் வேணும், இந்த வார்த்தை தான் வேணும், என் வீட்டுக்காரர் இந்த சத்தியத்துக்காக செத்து இருக்கிறார், எனக்கு அடக்காரன ரொம்ப முக்கியம். And the sister said boldly, my husband has died for the truth. I need these people and not you. உண்மையான விசுவாசிய கல்யாணத்துல பார்க்கலாம், சாவுல பார்க்கலாம். You can see the true believer in weddings and in death. மத்த இடத்துல எல்லாம் இவன மாதிரி நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. And in other places you can see so much of pretensions. சூப்பரா நடிப்பாங்க. They can beautifully pretend. அருமையான ஒண்ணா நம்பர் விசுவாசி போல நடிச்சிருவான். சாவு வீட்ல தான் இவனுடைய ஒரிஜினல் எத்தனை கேரட்ங்கறத உரசி பார்க்கலாம். Only in the death house you can see how much carat of gold they are. அதே மாதிரி கல்யாணத்திலயும் கண்டுபிடிச்சலாம் இவன் லட்சணம் என்னங்கறது. And so is it in the marriages, you can find who they are. அன்னைக்கு இவன் ரிவர்ஸ் கியர் என்ன ஸ்பீட்ல போடுறாங்கறத கண்டுபிடிச்சலாம். And that day you can see in what speed they have the reverse gear. கேட்டா அண்ணனை சொல்லுவான், இல்லட்டா அக்காவை சொல்லுவான், இல்லட்ட எவனையாவது ஒருத்தனை சொல்லி இவன் இந்த நொண்டி மாட்டுக்கு என்னது சறுக்குனது சாக்குமா. If you ask them, they will just blame others for the situation. இவளத்துக்கு அந்த சகோதரிக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. And that sister had 2 daughters. அதுல ஒரு பிள்ளை ஊமை. One a dumb one. எல்லாரும் சொன்னாங்க, என்னத்த இப்படி செத்து போயிட்டானே. All said, see this brother நான் passed இருக்கும்போதே away. அந்த ஊமை பிள்ளைக்கு என் சபையில கல்யாணம் நடந்துச்சு. And when I was there itself, the dumb girl got married. கர்த்தர் நடத்தினாரு. The Lord led the family. தேவன் ஒருபோதும் உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டார். God will never leave you fatherless. இந்த விசுவாசத்துக்காக நின்னவன் குடும்பம் சீரழிஞ்சதா பைபிள்ல கிடையாது, சபை சரித்திரத்துல கிடையாது. No, not in the Bible or in the history is written about the devastation of நாங்கள் the family. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி தப்புவியாமல்
தெரியாமல் போனாலும் நாங்கள் நீர் உண்டின பொன்னின பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. Our God whom we serve continually is able to deliver us, and if not, we will not worship before thy golden image. சும்மா முன்னால வந்துட்டு நான் விசுவாசத்துல மறந்தெடுக்கவில்லை அப்படிங்கறது இல்ல, நீ நிக்கணும், சாட்சியா நின்னு காட்டணும். Not just saying that I will not take medicine, but stand for the truth and be a witness. இயேசு சொன்னாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல, என் ஜனங்கள் என் முன்னால மனிதகுமாரனுக்கு முன்பாக தேவகுமாரனுக்கு முன்பாக இப்படி விசுவாசத்துல இருக்காங்களேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாரு. Jesus said, I have not seen such a great faith in Israel. They stand before the faith, even before the Son of God. மத்தேயு 15:28 சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. 15:28 of Matthew he says, oh woman, great is thy இயேசு faith. ரெண்டு விதத்திலும் பேசினாரு. Two ways Jesus spoke. சீசர்கள் விசுவாசத்தை விட்டபோது அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னாரு. When the disciples left faith, he said, oh you of little faith. இன்னொரு ஊழியக்காரன் தடுமாறின பொழுது அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருன்னு சொன்னாரு. When another servant of God stumbled, he said, don't be an unbeliever but believe. உயிர்த்தெழுந்த இயேசு சத்தம் போட்டது ரெண்டு காரணத்துக்கு சத்தம் போட்டு போனார். Resurrected Jesus, they shouted for two things. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு, ரெண்டு காரியத்தை மட்டும் தான் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கூட டென்ஷன் ஆகி பேசின ரெண்டே வார்த்தை, அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தமும் அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமும் அவர்களை கடிந்து கொண்டார். After his resurrection, Jesus rebuked them for the hardness of their heart and their unbelief. உன்ட பணத்தை அவர் கேட்கல. He did not ask money. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? What is his expectation? லூக்கா 8:25 சொல்லி இருக்கிறது, உங்கள் விசுவாசம் எங்கே? Luke 8:20 says, where is your faith? நீ ஆபீஸ்க்கு போற, வேலைக்கு போற, கம்பெனிக்கு போற, ஊழியத்துக்கு போற, ஆனா உன் கையில விசுவாசம் இருக்கா? You go to office, you go to the ministry, you go elsewhere, but do you have faith? இயேசு கேக்குறார், உன் விசுவாசம் எங்கே? Jesus said, where is your faith? போட்ல இயேசுவோடு போயிட்டு இருக்காங்க. They were going with Jesus on the road. கடல் கொந்தளிக்குது. Sea was boisterous. அப்ப இயேசு கேக்குறார், உங்கள் விசுவாசம் எங்கே? Then Jesus asked, where is your faith? அதனால தான் பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி பேசும் பொழுது, That's why Pastor Joel used to speak. நீ எங்க போனாலும் எந்த ஊழியம் செஞ்சாலும் நிரப்பிட்டு போன்னு சொல்லுவார். Wherever you go, you fill yourselves and go. ஃபில் பண்ணிட்டு நீ வெளிய போ. Fill and go. நீ விட்டு வெளிய போகும்போது விசுவாசத்தோடு துதியோடு உன்னை ஃபில் பண்ணிட்டு கிருபையோடு தேவ சமூகத்தை ஃபில் பண்ணிட்டு போ. When you get out of your house, fill yourselves with the presence of God, with praising and prayers. நீ நிராயுதபாணியாய் போய் பிசாசின் கையில மாட்டக்கூடாது. Being vacuum, you go out, you get caught in the hand of the சர்வாயுத devil. வர்க்கத்தோடு பிசாசுக்கு முன்னால் நிக்கணும். Stand before the devil with the whole armor. விசுவாசம் இல்லாம நீ போய் எங்கயாவது போய் சிக்கிக் கொள்ள கூடாது. Without faith, don't be entangled in problems. ஆண்டவர் முன்பாக நீ விசுவாசம் உள்ளவனாய் இருக்கணும். And you be with faith before God. அதனால தான் ஆண்டவர் பேசுகிறாரு. That's why Jesus spoke. விசுவாசத்தை குறித்து அவர் அதிகமாய் விரும்பினார். He spoke much about faith. ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. There was a boy who was demon possessed. அடிக்கடி ஃபிட்ஸ் வருது. Very often he had the fits. தண்ணில தள்ளுது. He pushed him into water. தீயில தள்ளுது. Pushed him into the fire. ரோட்ல தள்ளி விட்டுருது. Pushed him into the road. ரோடெல்லாம் உருள்றான். And he was rolling in the இந்த பிள்ளையை road. வச்சுக்கிட்டு அந்த தகப்பன் படாத பாடுபட்டான். Father was suffering hard with his இயேசு child. கேட்டார், எவ்வளவு வருஷமா இருக்குன்னு. Jesus asked, how அது long? சின்ன வயசுல இருந்தே இருக்கையான்னு சொல்றான். Right from his little age. ஏதாவது உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்களேன் If you அப்படிங்கறான். can do something, do for him. அவன் என்ன நினைச்சான், ஏதாவது கை வைத்தியம் பண்ணிடுவார்னு நினைச்சானோ, He thought Jesus would do some hand ஃபிட்ஸ் medicine. போறதுக்கு ஏதாவது கசாயம் கலக்கி கொடுத்துருவார்னு நினைச்சானா. Or give him something, food items இயேசு for ஒரே him. ஒரு வார்த்தை கேட்டாரு, But Jesus asked one நீ word. விசுவாசித்தா உன் பிள்ளை இப்ப சோமாயிடுவானா If பாரு. you believe, your child will be அப்பதான் healed. அவன் ஃபெய்த்த பத்தியே சிந்திச்சான். It is then he thought about the faith. அதுவரைக்கும் அவன் சுகத்தை சிந்திச்சானே Till தவிர then- விசுவாசத்தை சிந்திக்கல. Till then he thought about healing and not about faith. அவன்கிட்ட ஒரே வார்த்தை தான். மத்தேயு 9:23 கேக்குறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் இது இப்ப நடக்கும். Jesus asked one word, if you believe it will happen. அவன் வேற தரிசனம் எல்லாம் உடைஞ்சிட்டு அப்படியே உட்கார்ந்து அழுதுட்டான். And he started to break and cry. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். Lord, I believe. என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். Help thou mine unbelief. உடனே பிள்ளைக்கு சுகமாயிடுச்சு. Soon his son was healed. உன்னுடைய விசுவாசம் உன் பிள்ளையை குணமாக்கும். Your faith will heal your child. உன்னுடைய விசுவாசம் உன் மனைவியை குணமாக்கும். Your faith will heal your wife. உன்னுடைய விசுவாசம் உன் புருஷனை ரட்சிக்கும். Your faith will save your husband. நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகின்ற வசனம் என்ன வசனம்? Believe on the Lord and you and your household will be உன் saved. விசுவாசத்துல தான் அவங்க எல்லாம் It சந்திக்கப்படுவாங்க. is by your faith they will be visited. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 John chapter 3 verse தேவனால் 9. பிறந்தவனுடைய அடுத்த அங்க அடையாளம். The second, the next
Fourth. The next, fourth identification. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். 1 யோவான் 3:9 சொல்லி இருக்கிறது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். 1 John 3:9 says, whosoever is born of God doth not commit sin. இதுதான் ரொம்ப டஃப்பானது. This is very hard. ரொம்ப கஷ்டம். Very tough. இந்த அடையாளம் தான் ரொம்ப முக்கியமானது. Yes, but this is very important. வேதம் சொல்லுகிறது Word of God says, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். he that is born of God will not sin. நானும் சிலர்ட்ட கேட்டிருக்கேன், குழந்தை பிறந்த உடனே எப்படி இருக்கு, யார மாதிரி இருக்கு அப்படின்னு. And when the child is born, they will ask, like, whom is it? அப்ப அவங்க சொல்லுவாங்க, And they will say, சில நேரத்தில் அம்மா மாதிரி தெரியுது, சில நேரத்தில் அப்பா மாதிரி at times like the mother, at times like the நான் father. சொன்னேன், இது என்ன வித்தியாசமான பதில்னு. I said, what இல்ல different 3 answer? மாசத்துக்கு இப்படி டிசைன் மாறிக்கிட்டே தான் No, இருக்குமா, every 3 months it keeps changing. அதுக்கு பிறகுதான் ஒரிஜினலுக்கு வருமா. Only after that the original figure will come up. அதுபோல விசுவாசத்துல வரும்பொழுது கொஞ்ச நாள் நீ அப்படியே தேவனால் பிறந்தவன் சொல்லுவான், இல்ல இன்னும் சரியா மாறலாமா, பிசாசினால் பிறந்தவன்மா. ஒரு சர்டன் டைமுக்கு பிறகு நீ தேவனால் பிறந்தவங்கிறத நிரூபிக்கணும். So is it. The time you step in the beginning you will be like born of God or born of the devil, but finally you have to prove that you are born of அதுக்கு God. 4வது அடையாளம் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை. The fourth identification is a life without sin. இந்த உலகத்துல பிறந்தவன் எல்லாருமே பாவத்துல பிறந்தவர்கள். Everyone born in this world is born in என் sin. தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். My mother conceived me நான் in sin. துர்க்குணத்தில் உருவானேன். I was shapen in ஆனா iniquity. இயேசுவின் ரத்தம் வரும்பொழுது, But when the blood of Jesus comes, பாவம் நீ ஞானசானத்துக்கிட்ட வரும்போது when you come to water இனி baptism, மாட்டேன்னு சொல்ற. you say, I will not sin. இயேசுவின் ரத்தத்தினால உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. Yes, by the blood of Jesus you have remission of பரிசுத்த ஆவியின் sins. மூலமாக By Holy Spirit, பாவம் செய்யாத வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். God brings you to a life without sin. அதான் ரொம்ப That's முக்கியமானது. very important. இயேசு பாவம் இல்லாதவர், Jesus had no sin. பாவம் அறியாதவர், He knew no sin. பாவம் செய்யாதவர். He did no sin. இருந்தா தானே செய்யறதுக்கு. If he has only, he can do it. அறிவு இருந்தா செய்வோம், If we have knowledge, we'll do it. இருந்தா செய்வோம். If it is in us, we'll do அவருக்குள்ள it. பாவமும் இல்ல, பாவம் செய்யவும் இல்ல, பாவத்தின் அறிவும் இல்ல. He had no sin in him, no knowledge of sin. அதனாலதான் பாவம் அறியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க உங்களை பயிற்சிவிக்கணும்னு சொல்றோம். That's why we ask you to habituate yourself into a life without உலகத்துல sin. சொல்லுவான் களவும் கற்று மரன்னு. In the world, they will say, உலகத்துல களவும் கற்று மர, திருட கூட நீ படிச்சிட்டு மறந்துடு, அது எப்படி மறப்பான் இவன்? and even you have to learn to steal and then forget. How can they? இவன் 5ல விளையலன்னா திருப்பி எப்படி 50ல விளைவான்? If he is not in getting the increase in 5, how in 50? முதல்ல வீட்ல திருடுறான், Firstly, he steals in house. திருப்பி கொஞ்சம் அப்படியே குடும்பத்துல ஒவ்வொருத்தரையா திருடுவான், திருப்பி சமுதாயத்துல திருடனா மாறிடுறான். Then little by little and finally even in the society. கிறிஸ்தவ வாழ்க்கையில பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை A இருக்கு. Christian life is a sinless இயேசு life. சொல்றாரு, என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது எவனாவது சொல்ல முடியுமா? Jesus said, who of you can convict me of sin? என்ன மாதிரி ஒரு வேர்ட் அது? What a beautiful word. என்னில் பாவம் உண்டென்று குற்றம் உண்டென்று யாராவது ஒருத்தன் சொல்லுங்க. Which of you can convict me of sin? காட்டி கொடுத்த யூதாஸ் கூட சொன்னான். Even Judas who betrayed said, என்ன சொன்னான்? குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். I have shed innocent blood. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை A உன்னுடைய sinless அடையாளம். life. A sinless life is your ஒருவேளை sign. நீ முந்தி பாவியா இருந்திருப்ப, Maybe you have been a sinner, இப்போ உலகம் உன்னை பாக்குது. but now the world is அதே looking at you. சூழ்நிலை நீ போகும்போது நீ பாவம் செய்றியா இல்லையா? When you go through the same situation, do you commit சூழ்நிலை sin? கைதியாக நீ மாறிடுறியா? Are you a prisoner of situation? எந்த விதத்திலேயாவது மறைவாகவோ வெளியரங்கமாகவோ துணிகரமாகவோ நீ பாவம் செய்றியா? Are you committing presumptuous sin directly or பைபிள் indirectly? சொல்லுகிறது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யா. Word of God says, he that is born of God cannot ஏன்னா commit பாவம் sin. உன்கிட்ட இருந்தா தானே என்னால செய்ய முடியும். Because only if sin is in him, he can do it. அதனால தான் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். That's why let's be very careful in this. கிறிஸ்தவ வாழ்வை நீங்கள் பயிற்சிவீங்க. Habituate Christian life. நீங்க வேதத்துல நீங்க பாக்கும்போது When you look into the word of God, யோசேப்பை பாருங்க. look at Joseph. பாவம் அவனை கையை பிடிச்சு இழுக்குது. Sin was dragging him by his hand. ஆதியாகமத்துல பாவம் வாசப்படியில படுத்திருந்துச்சு. In Genesis, sin lieth at the door. அதே ஆதியாகமம் முடியறதுக்குள்ள பாவம் எங்க வந்துருச்சு? கையை பிடிச்சு இழுக்கிற லெவலுக்கு டெவலப் ஆயிடுச்சு. At the end of that same book, we see the sin was developed to drag him by the hand. நான் சொல்றது சரிதானே? Am I not ஆதியாகமம் right? 4ஆம் அதிகாரத்துல பாவம் வாசப்படியில படுத்து கிடக்கு. In Genesis 4, sin lieth at the door. இப்போ எங்க வந்துருச்சு? Now where is it? வீட்டுக்குள்ள வந்து உன் கையை பிடிச்சு இழுக்கு. In the house, it is catching you by your hands. அதுதான் அங்க நடக்கிற தீமை. But that is the evil ஆனா there. அந்த இடத்துலயும் யோசேப்பு அழகா அதை தட்டி விட்டு வெளியே போயிட்டே இருக்கிறான். Even there, Joseph beautifully escaped the நம்ம situation. என்ன நினைக்கிறோம்? What
What do we think? ஐயோ வெளிய போனா ஓடி போயிட்டா மாட்டிக்கிட்டா கேவலப்பட்டா அவங்க தப்பிட்டா நம்ம பேர் கெட்டு போயிரும் இப்படியே சொல்லி அநேக தவறுகளை நம்ம வெளியே சொல்லாமலே பாவத்தோட ஒத்துப்பிக்கிட்டே இருக்கோம். Saying that if we go out, we will have a false report. They will speak evil of us and we just run away. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்லும் பொழுது Pastor Joel very often used to say, உன்னுடைய பெயர் கெட்டு போனாலும் பரவாயில்ல ஜீவியம் கெட்டு போகாம இருந்தா போதும். even if your name goes bad, it's not a problem, but not your life. பெயர் கெட்டு போறது வந்து கிறிஸ்டியானிட்டில ஒரு போர்ஷன், அது ஒரு சப்ஜெக்ட். Name getting bad is a subject in Christianity. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand it well. பெண்டிகாஸ்ட் லைன்ல வந்துட்டீங்க பைபிளை தூக்கிட்டீங்கனால உங்க பேர் கெட்டு போகும். அது இது ஒரு போர்ஷன். இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் ஆகணும். In this Pentecostal line, it's a subject, it's a portion that you have to get a bad name. செஞ்சா பரவாயில்லனா செஞ்சத தீமையை செய்து நீ பாட அனுபவித்தால் அதனால் என்ன உண்டாகும்? நன்மை செய்து பாட அனுபவித்தால் தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். Doing evil, if you suffer evil, what use of it? But do good and suffer evil. இயேசு பிசாசுகளின் தலைவன் சொன்னா. They said of Jesus, he is the prince of the நாங்க devil. வேசித்தனத்தினால் பிறக்காதவர்கள் அல்லன்னு சொன்னாங்க. And he said he was not born. வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்லன்னு சொன்னாங்க. And why did they say he was born? மதுபான பிரியன் சொன்னாங்க. And they said he is a wine drinker. பாவிகளின் சிநேகிதன் சொன்னாங்க. They said he is a friend of sinners. என்னெல்லாமோ சொன்னா உடனே அவர் உட்கார்ந்து ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு பைபிள் எல்லாம் தூக்கி போட்டு கோயிலுக்கே போகாம ஒரு ஓரத்துல உட்கார்ந்தார் அவரு. Soon did Jesus sit in a corner and cry and put away the Bible? சூரியனா இருந்தா நாய் குலைக்கும். And if it is the sun's, dogs will bark. அதுக்காக சூரியன் நான் ரிவர்ஸ் போயிடுறேன்னு போயிட முடியாது. Therefore sun will not sit down for that. அது குலைச்சிட்டே இருக்கும். அது நாய், அது குலைக்கும். உன்னை பத்தி வீணான காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான். And people will say vain things, they will keep on barking. நாய் என்ன பண்ணும்? அது நாய் அதுக்கு தெரிஞ்சது குறைக்கத்தான் தெரியும். அதுதான் தெரியும். நீ சூரியன், நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீ போயிட்டே இரு. But you are the sun, you will shine brightly in the kingdom of righteousness. அவன் பேரை கெடுத்தானா அதுக்குரிய ஜட்ஜ்மென்ட் வாங்குறான். If he is spoiling your name, he will earn judgment. அவன் எங்கேயோ விதைச்சிருக்கான், இனிமே அறுக்க போறான். He has sown somewhere, he will reap it. அத நீ அத பத்தி நீ பார்ப்பாய், உன் கண்கள் காணும். Your own eyes will see his reward. உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, அவமானமா பேசுவாங்க, இல்லாதத பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. They may speak things which you do have not committed. They may speak evil. They may speak things reproaching you. ஒரு நாள் காலையில ஒரு விசுவாசி காலையில 5 மணிக்கு வெளியே அவசரமா புறப்பட்டு போயிட்டாரு. One early morning, a believer went out in haste. எதிர ஒரு விசுவாசி கிராஸ் பண்ணி போயிட்டான். Oppositely, a believer crossed in இவர் way. அவனை பார்க்கல. And he did not look at him. ஆனா 5 நிமிஷத்துல அந்த கிராஸ் பண்ணி போன விசுவாசி ஃபெய்த்தமுக்கு ஃபோன் பண்ணிட்டான். But within 5 minutes, the believer who crossed called up the faith home. காலையில ஒரு விசுவாசியை பார்த்தேன். And said, I saw a believer this morning. அவர் ஸ்மோக் பண்ணிட்டு போயிட்டு He இருக்காரு. was smoking. எப்படி இருக்கு? How would it be? காலங்கத்தாலே ஊழியக்காரரை எழுப்பிட்டான். Early morning, this old fable started. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? And he, what did he do? அந்த விசுவாசி எப்படி பண்ணிட்டான்? உடனே அவனுக்கு போன போட்டாரு. Even that believer called up this faith home. நான் உன்னை எவ்வளவு நல்ல விசுவாசின்னு நினைச்சேன். How good believer I thought he நீ இப்படி is. பண்ணிட்டியாமே. But now he committed like அவன் this. சொன்னா, ஐயா நான் ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாலயும் சிகரெட் குடிச்சது இல்ல, வந்த பிறகும் குடிச்சது இல்ல. And then when they inquired their brother, he said, I have not smoked the cigar even before my salvation. இல்லையே, இப்போ உன்னை பார்த்துட்டு ஒரு ஆள் சொன்னானே, No, right now, சொன்னான். a brother called up saying he has seen you smoking. அப்பதான் புரிஞ்சுது, அது பனி நேரம், இவன் கொட்டாவி விட்டான், அந்த புகைய பார்த்துட்டு இந்த ஆள் பத்த வச்சுட்டான். Then he saw that he yawned in the snow time, and because of that it was as though it was smoking. எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட விசுவாசி கண்ணாடி போட்டிருக்கான், எவ்வளவு தெளிவான கண்ணாடி. See, the good believers see ஒரு his காலத்துல இவன் specs. குடிச்சிருந்தான் பாத்தீங்களா, அந்த குடிச்ச பழக்கத்துல இப்படித்தான் புகை வரும்னு அவனுக்கு கற்பனையில இருக்கு. And he thought because he was smoking once, his habit would be that. இதே மாதிரி ரொம்ப பேர் இருப்பாங்க சபையில. ஒரு 4 பேரை ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. And like that, இப்படி எவனையாவது குறை சொல்லிக்கிட்டு எழுதி போட்டுக்கிட்டு இப்படியே சுத்துறதுக்குன்னு ஒரு 4 பேர் பறந்திருக்கான். பாவம், அவன் எங்க போய் நிக்க போறானோ தெரியல. and like that God would have appointed some people in the church always to blame and accuse others, don't know where they are going to end up. இவன் பயோடாட்டாவை பார்த்தா ஒருத்தனுமே நிக்க மாட்டான், சபையிலே அவனை விட மாட்டான். But he will not allow anyone to come into the church. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். But let us be very careful. எவன் என்ன சொன்னாலும் நீ பாவம் செய்யாமல் இருக்கணும். Whoever may, whatever others may say, you should not commit sin. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யா. He that is born of God will not commit sin. ஏன்னா அவனுக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்கு. Because the blood of Jesus is அந்த in him. ரத்தத்துல பாவமே கிடையாது. There is no sin in that blood. பாவம் இல்லாத ரத்தம். A sinless blood. குற்றம் இல்லாத ரத்தம். Blameless blood. அடுத்ததாக 3 யோவான் 11 வசனம். 3 John verse 11. 5வது அடையாளம், நீ தேவனுக்கு பிறந்தேன்னா இந்த அடையாளம் எல்லாம் இருக்கும். இந்த அடையாளம் இல்லன்னா நீ இன்னைக்கு கிளியர் பண்ணணும்.
Fifth identification of you being born of God, if it is not there, clear it up today. நீ உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பலாம் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாம். And you need not take a long time to find who you are. நேத்து நான் பேப்பர்ல படிச்சேன். Yesterday in the paper I saw. நீ எச்சி துப்புனா எச்சியை வச்சு செக் பண்ணி நீ யாருக்கு பிறந்தன்னு கண்டுபிடிச்சிடறான். If you spit, then with that spittle you can find out who the person is. நீ துப்புற எச்சில வச்சிட்டு உனக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லிடுறான், நீ யாருக்கு பிறந்தன்னு சொல்லிடுவான். Just with the spittle they can find the sickness you have and to whom you are born. நீ முழிக்கிற முழியிலே கண்டுபிடிச்சிடலாம். Just with the sight you நீ they உட்கார்ற can ஸ்டைல்லே use. கண்டுபிடிச்சிடலாம். Just with the sitting style they நீ can find நடக்கிற out. நடையிலே கண்டுபிடிச்சிடலாம். Just with your walk they can find உன் out. பிரேயர், உன் விசுவாசம், உன்னுடைய அன்பு, உன்னுடைய நீதி, உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்த முடியும். Just with every movements in your spiritual life you can reveal Christ. 3 யோவான் 11 வசனம். 3 John verse 11. அஞ்சாவது மச்சம். Fifth identification. A mole. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். He that doeth good is of God. நீ நன்மை செஞ்சா நீ தேவனால் உண்டானவன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். If you do good, it means you are born of God. நன்மை எப்படி செய்ய முடியும்? How can you do good? பவுல் ரோமர் 7 அதிகாரம் 24 வசனத்துல பேசும் பொழுது Saint Paul says in Romans 7:24. அங்க என்ன சொல்லுகிறாரு? What does he say? நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லைன்னு சொல்றாரு. I have nothing in me to do நன்மை good. செய்யணும்னு ஆசைப்படுறேன். I decide to do good. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்ல. But doing good is not in me. காரணம் Reason? பாவம் என்னில் ஆளுகை செய்கிறது. Sin reigns over me. நிர்பந்தமான மனுஷன் நான். Oh wretched man that I am. யார் என்னை விடுதலைக்குவார்? Who shall deliver me? யார் நன்மை செய்ய வைக்க முடியும்? Who can make me do good? ரோமர் 8:2 சொல்லுகிறது. Romans 8:2 says. கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிற்று. Law of the spirit of life in Christ Jesus has made me free from the law of sin and death. ஒரு தேவனுடைய பிள்ளை நன்மை செய்கிறவனாய் மாறணும். A child of God should do good. அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது We அவசியம். need to understand this well. நன்மை செய்கிற எவனும் தேவனால் உண்டாயிருக்கிறான். Everyone that is doing good is born of God. இன்னைக்கு நம்மால் நன்மை செய்ய முடியுமா? Today, will we be able to do good? நல்ல அபிஷேகம் இருந்தா நீங்க நன்மை செய்யணும். If you have a good anointing, you can do good. அபிஷேகம் இல்லன்னா உன்னால நன்மை செய்ய முடியாது. No anointing, you can do no good. அவங்க செஞ்ச தீமைகள் அவங்க உங்களை பேசின வார்த்தைகள் தான் முன்னால வந்து நிக்கும். Then you can all the time remember only the evil things said by நல்ல others. அபிஷேகம் இருந்தா அவங்க செஞ்சதெல்லாம் உனக்கு சந்தோஷமா ஏத்துக்குவ. But if you have a good anointing, you will accept the words of others with joy. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனத்துல Acts 10:38. தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். How God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். And he went about doing good. சரியான அபிஷேகமும் வல்லமையும் இருந்தா நீ நன்மை செய்யலாம். If you have the right anointing and power, you can do good. நீ நன்மை செய்கிற எவனும் தேவனால் பிறந்தவன். Everyone doing good is born of God. நன்மைன்னா என்ன? What is good? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? வேதத்தினுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does the word of God, the verse say? மீகா 6:8 என்ன சொல்லுகிறது? Micah 4:6. மனுஷனே நன்மை இன்னதென்று தேவன் உனக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார். Oh man, the Lord has told what is good and evil. என்ன சொல்லி இருக்கிறாரு? What has he said? மீகா 6:8. Micah 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நன்மை என்னன்னு உனக்கு சொல்லி இருக்கிறார். The Lord said, I have showed you what is good. நீ இரக்கத்தை சிநேகிக்கணும். Love mercy. நீ நன்மை செய்யணும். And you have to do good. நீ இந்த நாட்கள்ல உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிப்படுத்திக் கொள்ள மனத்தாழ்மையா நடந்து பழகணும். Set your life right, try to walk humble. நீ நன்மை செஞ்சா If you do good, உனக்கு மகிமை எல்லாம் கிடைக்கும். you will have glory. நிச்சயமா தேவன் தருவார். The Lord will surely give it. ரோமர் 2 அதிகாரம் 10 வசனம் என்ன சொல்லுகிறது? What does Romans 2:10 say? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். உனக்கு சமாதானம் கிடைக்கணும், மகிமை கிடைக்கணும், கர்த்தர் உன்னை ஹானர் பண்ணணும் நீ ஆசைப்பட்டினா நீ நன்மை செய். If you desire that the Lord may honor you, glory you and give you peace, do good. நன்மை செய்கிற எவனுக்கும் கர்த்தர் ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் மகிமை சமாதானத்தையும் கொடுக்கிறார். Glory, honor and peace give it to every man that walketh good. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது பாவம். Having known to do good, if you don't do it, it is sin. அது தேவன் உனக்கு கணக்குல வச்சு கேட்பாரு. God will account it to you for. உனக்கு அந்த மச்சம் இருக்கான்னு பாரு. Do you see if you have அந்த that அடையாளம் இருக்கான்னு பாரு. See if you have that அந்த identification சாயல் mark. இருக்கான்னு பாரு. See if you have that உன்னால likeness. நன்மை செய்ய முடியுமா? Are you
able to do அவர் good. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். He went about doing உன் good. குடும்பத்துல உள்ளவங்க உனக்கு தீமை தான் செஞ்சிருப்பாங்க. Maybe the people in your family have done உன் evil. வேலை ஸ்தலத்துல உனக்கு தீமை தான் செய்வாங்க. People in your work spot have done evil. நீ நன்மை செய், But do good. தீமையை நன்மையினால் வெல்லு என்று வேதம் சொல்லுகிறது. Overcome evil with good, says the word of நீ God. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். When you do that, God will honor you. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். This matter we ought to be careful. நமக்கு விரோதமா பயங்கரமா பேசுவாங்க. They may talk terribly against எனக்கு us. விரோதமா ஒரு இடத்துல ஒருத்தன் பயங்கரமா பேசிவிட்டான். In one place, a man spoke against me terribly. சம்பந்தமே இல்ல. No connection at all. அவன் ஒரு சின்ன பிரச்சனையே அவங்க குடும்பத்துல உள்ள ஒரு சின்ன ப்ராப்ளத்தை என்கிட்ட சொன்னான். He told of a little problem in his family. அவன் சொன்ன ப்ராப்ளம் அவனுடைய ஒய்ஃபோட தம்பி பிரச்சனை. And the problem was about his wife's brother. அத மேட்டர் நீங்க தலையிட்டு பேசுங்கன்னு சொன்னானே. And he said you just meddle and speak to them. அவன் அந்த பையன் இந்துல கல்யாணம் கட்டறான், அது வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொன்னான். Because the boy was going to marry in a Hindu, he said reject him. அவன் ஞானசானமே எடுக்கல, அவன் எங்க போய் கல்யாணம் கட்டினா எனக்கு என்ன ஆகுது? And he is not at water baptized. What about me for to me be indulged? ஆனா அந்த பையன் இந்துல கல்யாணம் முடிக்க போறான், அவன் இந்துல ஒரு கல்யாணம் கட்ட போறான், அவன் எப்படியோ போறான், நமக்கு என்ன? But let that boy get married in the Hindu family, what for me? ஆனா அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த கல்யாணம் கட்டிட்டு அந்த பொண்ணோட என்கிட்ட ஜெபிச்சிட்டு போயிட்டான். But you know that boy after his marriage came to me, prayed and went. அது இவனை ஹானர் பண்ணாம அவன் செஞ்சிட்டான்னு இவனுக்கு பயங்கர டென்ஷன். But this brother was in great tension because I did not honor him. பொண்ணு வீட்ல அப்பா செத்து போயிட்டாரு. And the father died in the girl's நான் family. தான் மருமகன். And I am the நான் son-in-law. தான் முக்கியமான ஆளு. I am the important person. என்னைய கேட்காம அவன் கல்யாணம் கட்டினான். Without asking me, he got married. நீங்க உங்களை கேட்க சொன்னேன். And I asked you to ask அத him. மட்டும் கேட்கல. But you did not ask him. ஆனா கல்யாணம் கட்டிட்டு வந்த பிறகு அவனுக்கு ஜெபிச்சீங்க. Finally you prayed for that boy. அப்படின்னு ஒரு நாள் புலம்பிட்டு போயிட்டான். He lamented and went. அடுத்து ஒரு நாள் போன்ல எடுத்தான் பாருங்க. Next day he took the phone. வெளியரங்கமா பார்த்தா அவன் இன்னொரு இடத்துல ரெவரண்ட். Outwardly he was a reverend for another church. அவரு பேர் போடும்போது ரெவரண்ட் தான் போடுவார். And he would say, put his name with the word reverend. நம்ம மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவான். But he attends our meeting. டிவில எல்லாம் பேசுவான். He would speak in the television. அன்னைக்கு பேசனாம் பாருங்க கெட்ட வார்த்தை. That day he spoke vulgar words. எங்க அம்மாவை பேசுறான், ஜாதிய பேசுறான், ஊரை பேசுறான். எனக்கு எங்க அம்மாவை அவனுக்கு கருப்பா சோப்பானே தெரியாது இந்த பையலுக்கு. He spoke about my mother, about my caste and things like that. கண்ணாபுண்ணான்னு பேசுறான். He spoke so much vulgar. எனக்கு என்ன மெண்டல் ஆயிட்டானா இல்ல வெறி பிடிச்சிருச்சா பிசாசு ஏறிச்சா? நான் சொன்னேன், ஹலோ நார்மலா பேசு, அவசரப்படாத, வார்த்தையை விடாத அப்படின்னு பேசிக்கிட்டே வரேன். I was just wondering at what he was speaking and said, kindly speak normally. போன வச்சிட்டான். He kept the phone. இனி நான் இந்த சபைக்கு வர மாட்டேன். Hereafter I will not come to this church. ஐயோ நீ வரலன்னா சபையெல்லாம் மூட வேண்டியிருக்கும். And if you don't come, then I will have to close the church. சரின்னு விட்டேன். Then I left him. போயிட்டான். He went off. கொஞ்ச நாள் வராம இருந்தான். Few days he did not come. திருப்பி வந்தான். Again he came. அவனா மனஸ்தாபப்பட்டான். He himself repented. அவனா மனம் திரும்பினான். He himself turned. ஏன்னா அதுக்கு பிறகு அவன் எங்கெல்லாம் போனானா எல்லாம் முட்டி மோதி அதுக்குள்ள நான் டிரான்ஸ்பர் ஆயிட்டேன். இப்ப திருப்பி அதே மாதிரி போன்லயே மன்னிப்புக்கு வர்றான். Because he dashed with many நான் others. பெருமைக்காக சொல்லல. And finally asked me sorry. நான் பெருமைக்காக சொல்லல. It is not for pride. ஆனா பிற்காலத்துல அவன் ஒரு உதவிக்காக என்கிட்ட வந்தான். But in the future he came to me for a help. அவனா வரல. ஆண்டவர் நான் எப்படி செய்யறேங்கறதை என்னைய செக் பண்றதுக்கும் என்னைய செக் பண்றாருன்னு எனக்கு புரிஞ்சிக்கிச்சு. I understood that God is checking me whether I would help him. அவன் என் ஹெல்ப்புக்கு வர்றான்னு உடனே நான் புரிஞ்சேன், இது எதுக்கு இவன் நல்லாதானே ஏன் நம்மகிட்ட வர? அப்ப ஆண்டவர் நம்ம அவனை நேசிக்கிறோமா, மன்னிச்சிட்டோமா, அவனுக்கு நன்மை செய்யறோமான்னு நம்மள செக் பண்றான்னு நான் உஷாராயிட்டேன் முதல்லயே. When he was asking for a help, I got attentive that God is checking me whether I would help him or not. நான் உஷாராயி அவனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். Then I started to be very careful and started to help him as much as I could. அவன் பேசுனதால எங்க அம்மாவும் கெட்டு போல, நானும் கெட்டு போல. And because he spoke, nor my mother nor I was spoiled. அவங்க வேலையை அவங்க தேல் கொட்டிட்டு தான் இருக்கும். அது வேலையை தான் செய்யும். Scorpion will always stink. அப்படிதானே? Is it not? தேனி கொட்டிட்டு தான் இருக்கும். The honey bees will always நம்ம அத பத்தி சீரியஸாவே எடுக்க கூடாது. Let us not consider it serious. சில காரியங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் மௌனமா இருந்தாலே ஜெயிச்சிரலாம். Certain things if you are silent we can prevail. புத்திமான்கள் இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்?
மௌனமா இருந்துட்டாலே போதும், அப்படியே ஆஃப் ஆயிடுவான். The wise should be silent at that time and then it will be okay. தீமையை நன்மையினால் வெல்லுங்க. Overcome evil with good. யோவான் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது Turning to John 8:47. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it being said there? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். He that is born of God will hear God. நீ தேவனுக்கு பிறந்திருந்தேன்னு சொன்னா சத்தியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவே. If you are born of God, you will obey God's word. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. You will start to follow God's word. அது முக்கியம். That's very important. என்னுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். He that heareth my word heareth me. எனக்கு செவி கொடுக்கிறவன் என் பிதாவுக்கு செவி கொடுக்கிறான். He that heareth me heareth my Father. எனக்கு செவி கொடுக்கிறவன் என்னுடைய ஊழியனுக்கு செவி கொடுக்கிறான். He that heareth me heareth my labor. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. அப்படிதான் பைபிள் சொல்லுது. Is it not? வேதம் அப்படிதான் சொல்லுது. Yes, the word of God says. 1 யோவான் 4:6 பாருங்க. 1 John 4:6. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். We are of God, and he that knoweth God heareth us. யோவான் 10:27, 28, 29 பார்க்கும் பொழுது John 10:27-28. தேவனுக்கு செவி கொடுத்தால் If you hear God, ஆண்டவர் சொல்றார், என் கையிலிருந்து ஒருவனும் அவனை பறித்துக் கொள்ள முடியாது. then no man can pluck us out of his hand. சங்கீதம் 81 என்ன சொல்லுது? Again Psalm 81, what does it 13:14 say? In 13:14. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். Oh, that my people had hearkened unto me. அப்பொழுது நான் சீக்கிரமாய் அவர்களுடைய எதிராளிகளை தாழ்த்தி போடுவேன். Then I should have soon subdued their நீ enemies. தேவனுக்கு செவி கொடுத்தா உன் சத்துருவை கர்த்தர் சீக்கிரமா டவுன் If பண்ணிடுவார். you hearken to God, God will subdue your நீ enemies. தேவனுக்கு செவி கொடுக்காம இருந்தீன்னா சத்துரு அப்படியே நின்னுட்டே இருப்பான். If you don't hearken to God, enemies will நீ stand up. தேவனுக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீன்னா நீ தேவனால் பிறந்தவன். தனக்கு பிறந்தவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். But if you hearken to God, you are born of God, and God will fight for you. வாசிங்க சங்கீதத்துல பாருங்க 81, 13, 14. Psalm 81:13-14. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். யாருக்காவது பிரச்சனை இருக்கு, எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னா நீ முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படி. If நீ தேவனுக்கு பிறந்தவங்கறதை நிரூபிச்சிட்டீன்னா கர்த்தர் தன்னுடைய கரத்தை தூக்கிடுவாரு. அவன் தொலைஞ்சான். If you have some problem or opposition, soon obey God's word, and God will fight for you. கர்த்தர் பேசிட்டே இருப்பாரு, நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தானே எப்படி இருக்கும்? If God speaks and you go on your way, what will happen? மனாசே ஒரு பெரிய ராஜா. Manasseh was a great king. கர்த்தர் அவன்கிட்ட பேசினாரு. God spoke to him. அந்த ஜனத்திட்டையும் பேசினாரு. He spoke to the people also. கேட்க மாட்டேன்டான். But he said, I will not hear. கடைசில வெங்கல விலங்கு போட்டு முள்ளு செடிகளை வச்சு இழுன்னு இழுக்கும் போதுதான் ஆண்டவரே மன்னிச்சிடுன்னு சொன்னான். Finally, only when he was fettered and put in the thorny bush, he cried out. 2 நாளாகமம் 33:10 பார்க்கும் பொழுது மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் கர்த்தர் பேசியும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆனபடினால் முள்ளுகளுக்குள்ள வச்சு அவனை இழுத்து 2 வெங்கல சங்கிலியை போட்டு இழுத்த பிறகுதான் உட்கார்ந்து முழங்கால் போட்டான். அப்படியா நீ முழங்கால் போடணும் ஒரு விசுவாசி? 2 Chronicles 33:10-11. Manasseh would not hearken to God's word. Finally, they put him in fetters and carried him to Babylon. Should you be done like that? கடைசி அடையாளம். Finally. நீ ஆண்டவருக்கு பிறந்தங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு. The final identification to be born of God. அது என்ன? What is it? 1 யோவான் 5:18. 1 John 5:18. இதுதான் தெய்வீகமான வாழ்வின் உச்சகட்டம். This is the peak of divine life. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நீங்க பாருங்க 2-3 சாராம்சம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. Two or three summaries are here. முதலாவது நான் சொன்ன தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். First thing, whoso is born of God will not sin. ஆனா இங்க எக்ஸ்ட்ரா 2 அம்சங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. But even 2 other aspects are knitted here. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். He that is begotten of God keepeth himself, wicked one cannot touch him. நீ தேவனால் பிறந்தேன்னா உன்னை காத்துக்கிட்டு உன்னை எல்லா சூழ்நிலையிலும் காத்துக்கொள்வாய். If you are born of God, you will keep yourself in all situations. 1 தீமோத்தேயு 5:22 என்ன சொல்லுகிறது? 1 Corinthians 5:22, what does it உன்னை say? சுத்தவானாய் காத்துக்கொள். Keep thyself pure. நீ செத்து மீன் பிடிக்க கூடாது. You should not die and catch fish. நீ இருக்கணும். You have to be உன்னை alive. காத்துக்கொள்ளணும். Keep yourself. உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். Keep your faith. உன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். Keep your heart. உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். Keep your holiness. உன்னுடைய தெய்வீகத்தை Keep காத்துக்கொள்ளணும். your divinity. உன்னுடைய ஊழியத்தை காத்துக்கொள்ளணும். Keep your ministry. உன்னுடைய ஒவ்வொன்றையும் நீ காத்துக்கொள்ள நீ கடமைப்பட்டிருக்கிற. Keep every aspect of yours. நீ விழுந்து போயிட்டு மனைவி புருஷன் பிள்ளை எவனையாவது கை காட்டக்கூடாது. ஆதாம் ஏவாள் பாம்பு மாதிரி. You falling down, don't point out the blame to others. நீ உன்னை நீதான் காத்துக்கணும்.
You have to keep yourself. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். The soul that sinneth shall die. அவனவன் ஆத்துமாவுக்கு அவன்தான் உத்தரவாதி. Everyone is responsible for his soul. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். He that is born of God keepeth himself. அந்த லெவலுக்கு வந்துட்டேன்னா அது ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு பூர்ண கட்டம். Having come to that state is a stage of perfection. பாவம் செய்யான், He cannot sin. தன்னை காக்கிறான். He keepeth இந்த himself. லெவலுக்கு நீ வந்துட்டீனா Having come to the stage, பொல்லாங்க உன்னை டச் பண்ண மாட்டான். the wicked cannot touch you. டச்சே பண்ண முடியாது. He cannot touch you. வசனம் அழகா சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், அவன் தன்னை காக்கிறான், ஆனபடியால் பொல்லாங்கன் அவனை தொடான். We know that whosoever is born of God sinneth not, but he that is begotten of God keepeth himself, and the wicked one catch இப்போ him. இந்த அடையாளம் எல்லாம் இருக்கா? Now, do you have this identification? உங்க பிள்ளைகளுக்குள்ள இந்த அடையாளம் இருக்கா? Do you have this identification in your உங்க children? புருஷனுக்குள்ள இந்த அடையாளங்கள் இருக்கா? Is this identification in your உங்க house, மனைவிக்குள்ள இந்த husband? அடையாளங்கள் இருக்கா? Is it in your wife? அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள இந்த அந்த அடையாளங்கள் இருக்கா? Are these identifications in the anointed ones? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உன்னை தேவனால் பிறந்தவன் என்று அழைக்கிறார். Right today, God calls you as the one born of அவருடைய God. நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர். To everyone that believeth on his name, he giveth them power to become the sons of God. அதற்கு பின்பு அவர்கள் புருஷ சித்தத்தில் பிறந்தவர்கள் அல்ல. After that, they are not born to the will of man, அவர்கள் தேவனால் but பிறந்தவர். they are born of God. தேவனால் பிறந்தவன் எப்படி இருப்பான்? How will he that born of God be? அவன் நீதி செய்வான். He will do righteousness. அன்புள்ளவனாய் இருப்பான். He will love. விசுவாசம் உள்ளவனாய் He இருப்பான். will have faith. பாவம் செய்ய மாட்டான். He will not commit sin. நன்மை செய்வான். He will do good. வசனத்துக்கு செவி He கொடுப்பான். will hearken to God's தன்னை word. காப்பான். And he will keep அவனை himself. எந்த ஒரு சக்தியும் தொடாது. And no wicked power can touch him. எத்தனை பேர் அதை How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe this? ஆண்டவரே, நான் தேவனால் பிறந்தவன் என்று விசுவாசிக்கிறேன். And Lord, I believe that I am born of God. அப்படியானால் இந்த அம்சங்கள் எனக்குள் வெளிப்படட்டும். Then let these aspects be revealed in me. நான் உம்முடைய பிள்ளை சுவாமி. I am your child, Lord. அப்படி சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் Those who படிடுவோம். say like that, close your eyes, be on your knees. ஒரு 5 நிமிடம் 5 minutes. இல்லாவிட்டா 7 நிமிடம். Just 7 minutes. இந்த ஒவ்வொரு மினிட்ல உனக்குள்ள ஒவ்வொரு அடையாளம் வரட்டும். Let a sign be born in you in every minute. நீ ஒப்பு கொடுக்க கர்த்தர் உனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். Even as you surrender, God will change you. உனக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைக்கும். You will get a new identification. பிசாசு உன்கிட்ட வர முடியாது. Satan cannot come nigh you. எந்த வல்லமையும் உன்னை தொட No முடியாது. power can touch you. அப்படி ஒரு அடையாளத்தை கர்த்தர் உன் மேல போடுவார். The Lord will put a mark on you. ஆமென். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியிலே ஒரு அடையாளத்தை போடு, அவர்களை எந்த வல்லமையும் சேதப்படுத்த முடியாது என்று வெளிப்படுத்தல் சொல்லுகிறது. In the book of Revelation it is said, set a mark upon the foreheads of those who sigh and cry, and no power can harm them. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் முழங்காலில் இருக்கிற உன்மேலே கர்த்தர் தன்னாக்கு பிறந்தவன் என்கிற அடையாளத்தை உன்மேல் சூட்ட போட விரும்புகிறார். Today, you who stand on your knees, the Lord wants to crown you. The Lord wants to put a mark on your forehead. எத்தனை பேர் அந்த அடையாளம் வேணும்னு கேக்குறீங்க? How many of you need that mark? ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்தீர். Lord, you have saved me. இரத்தத்தினால் கழுவினீர். Wash me with your blood. உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டீர். Make me your child. அப்படியானால் உமக்கு நான் பிறந்தவனானால் உம்முடைய பிறப்பின் அடையாளங்கள் எல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே. Lord, if I'm born of you, let me have those identifications. ஆமென். எல்லாம் 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடலாம். 2 minutes, close your eyes, be on your knees. உன்னுடைய முழங்கால் தான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். God will do wonders on your knees. முழங்காலுக்குள்ளலாம் ஜெயமே மறைஞ்சிருக்கு. And victory depends on your knees. முழங்காலுக்குள்ள தான் ஒரு அதிசயம் இருக்கிறது. Wonder lies on your knees. லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் எல்லாம் இதுல தான் தீரும். Solution of your long-standing problem is here. இன்னைக்கு நீ முழங்கால் போடு. Now, be on your knees. நீ தேவனுடைய பிள்ளையானால் நீ தேவனுக்கு பிறந்தவன். If you are a child of God, you are born of God. உனக்கு ஒரு அழைப்பு உண்டு. You have a calling. உனக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. You have an உனக்கு anointing. ஒரு தரிசனம் உண்டு. You have a vision. உனக்கு ஒரு லக்கு உண்டு. You have a goal. உன்னுடைய பயணத்துல ஒரு ஜெயம் உண்டு. You have a victory. நீ வேறு பிரிக்கப்பட்டவன். You are separated. நீ முத்திரை குத்தப்பட்டவன். You are marked. நீ தேவனுடைய அச்ச அடையாளங்கள் உள்ளவன். You are God's mark in you. பவுல் பேசும் பொழுது Saint Paul says. அழகாக சொல்லுகிறார். He beautifully says. 2 இடத்துல பேசுகிறார். He 2 places ஒரு இடத்துல says. அப்போஸ்தலருடைய அடையாளங்கள்னு சொல்றார். At one place, the mark of an apostle. இன்னொரு இடத்துல கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்கள்னு In சொல்லுகிறார். another place, the body, the mark of அதுதான் Jesus. தேவனுக்கு பிறந்தவனுக்கு இருக்கிற அச்ச அடையாளம். That is the mark of he that is born of இன்றைக்கு நீயும் God. நானும் தேவனால் பிறந்தவோ இருப்போம் என்றால் Today, if we are born of God, எனக்குள்ள உனக்குள்ள இந்த 7 அடையாளம் இருக்கும்.
தெரியும். We will have these 7 marks in us. சில அடையாளங்கள் மூஞ்சில தெரியும். Some will be seen in our face. சில அடையாளங்கள் உடலில் இருக்கும். Some others in our body. அதுபோல So was it. உன்னுடைய ஊழியத்துல சில அடையாளங்கள் வெளிப்படும். You will have marks in your ministry. சில அடையாளங்கள் உன்னுடைய ஜீவியத்துல வெளிப்படும். Certain identification is in your life. சில அடையாளங்கள் உன் ஜெபத்துல வெளிப்படும். Certain marks in your prayer. சில அடையாளங்கள் உன் பிரதிஷ்டையில வெளிப்படும். Certain identifications in your சில அடையாளங்கள் உன்னுடைய தீவிரமான பக்தியில வெளிப்படும். Certain marks in your godly zeal. சில அடையாளங்கள் உன் கண்ணீரில் வெளிப்படும். Certain marks in your tears. ஓ நீ தேவனால் பிறந்தவன். You are born of God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? தேவனால் பிறந்தவர்கள் கண்களை மூடுங்கள். Born of God, close your eyes. ஆண்டவரே உம்முடைய அச்ச அடையாளங்களால் என்னை நிரப்பும் என்று வாயை திறந்து சத்தமிட்டு கூப்பிடுங்கள். Cry aloud saying, Lord, fill me with your mark. கர்த்தர் அந்த கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்களை அபிஷேகத்தினால் உனக்குள் தரிக்கட்டும். By the anointing may God put the mark of Christ on you. தேவனால் பிறந்தால் உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இப்ப வரும். If you are born of God right now, you will have an இந்த anointing. அபிஷேகம் உனக்குள்ள வரும் பொழுது When this anointing comes ஓ in நீ you, நன்மை செய்வாய். you will do good. நீ அன்புள்ளவனாய் மாறுவாய். You will love. வசனத்துக்கு செவி கொடுப்பாய். You will hearken to நீ God's பாவம் word. செய்ய You மாட்டாய். will not sin. உன்னை நீ You காத்துக்கொள்வாய். will keep yourself. Hallelujah, 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 Jesus, Jesus. Ikarabalabaka, ribidabalabarabara. Amen. Hallelujah, riyarabalabarabarabakarabakatirabakatirani. Praise Him, praise Him. ஆண்டவரே இன்னிலிருந்து எந்த ஒரு வல்லமையும் என்னை தீட்டுப்படுத்தாதபடி, சேதப்படுத்த முடியாதபடி, மேற்கொள்ள முடியாதபடி என் மேல ஒரு அடையாளத்தை போடும். அது தேவனால் பிறந்தவன் என்று பிசாசும் பார்க்கணும், மற்றவங்களும் அறியணும். அப்படி ஒரு அடையாளத்தை அபிஷேகத்தினால் எனக்குள் உண்டாக்கும்னு எத்தனை பேர் கேட்க போறீங்க? அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே அபிஷேகத்துல உம்முடைய அச்ச அடையாளங்களை என்னுடைய ஊழியத்திலும் ஜீவியத்திலும் பதித்து விடும். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் உண்மையில் இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. Shadabakadabaka, Tidabakadabaka, Tidamania, Lekadamanaka, Shudanibilaniara. Oh, Tidabaka, Tidaniaras. Yadabakadabakadabakadabakadabaka, Tidabanaka, Tidabania. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Oh, rabakadabaka, tidabaka, tidania. Oh, ribinamania. Terpera undan saayil nananiya, erpenamennayum abhishekite.
Amen. Hallelujah, hallelujah. ஆம். எத்தனை ஊழியர்களுக்கு இந்த கிறிஸ்துவின் அச்ச அடையாளம் தேவனால் பிறந்தவர். இயேசு சொல்றார், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். அதனால அவர் உயரத்துக்கே போய்விட்டார். நாமும் உயர்வில் இருந்து உண்டானவர்கள் தான். கிருபையினால் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனை ஊழியர்களுக்கு அந்த கிறிஸ்துவின் சாயல், அந்த அச்ச அடையாளங்கள், தேவனால் பிறந்ததனுடைய அடையாளங்கள் தேவைப்படுகிறது. எத்தனை வாலிபர்களுக்கு தேவை, எத்தனை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு தேவை, எத்தனை பெற்றோர்களுக்கு இந்த சாயல் தேவை. ஆமென். நீ தைரியமா சொல்லலாம், நான் தேவனால் பிறந்தவன். ஆமென். நான் தேவனுக்கு பிறந்தவன். தைரியமா சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். சிலுவையிலே தொங்கினவருக்கு நான் பிறந்தவன். சிலுவையில் ஜீவனை கொடுத்தவருக்கு நான் பிறந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தற்பரா உந்தன் சாயல் நான் அணிய அர்ப்பணம் என்னையும் அபிஷேகித்தே. சாயல்